அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வள்ளுவம், வாழ்க வையகம். சேரக்குறைய மதுரை நட்பு தமிழ் வட்டத்தில் கலந்து கொண்டு நமது உலக தமிழ் கூடல் சொந்தங்கள் அனைவரும் அந்த விழாவில் கலந்து கொண்டு 75வது விடுதலை திருநாள், நமது நாட்டின் திருநாள் என்று இந்த 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்பாக இன்றைக்கு 410வது நிகழ்வில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உலக தமிழ் கூடல், தமிழோடு உறவாடுகின்ற தமிழ் களம் 410வது நிகழ்வு தற்பொழுது இனிதே தொடங்குகிறது. இந்த இனிய நிகழ்வில் இணைத்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வினை வலைதளத்தின் வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும், உலக தமிழ் கூடல் தமிழோடு உறவாடுகின்ற தமிழ் களத்தின் சார்பிலும், நற்றமிழ் புலனத்தின் சார்பிலும், தேனி வையை தமிழ் சங்கத்தின் சார்பிலும் முதற்கண் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் குறித்தாக்கி வருகிறோம். இன்றைய நமது களத்தில் முண்டாசு கவிஞன், நமது நாட்டின் தேசிய கவி, மகா கவி என்று போற்றப்படுகின்ற பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியார் அவர்களுடைய குயில் பாட்டு குறித்து மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் நம்மோடு களத்திலே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பேராளுமை அம்மா அவர்கள் இன்றைய சிறப்புரை வழங்குவதற்காக நம்மோடு களத்திலே இணைந்திருக்கிறார்கள். இந்த இனிய களத்தினை நாளும் ஒரு திருக்குறள் சொல்லி தொடங்கி வைக்கின்ற முத்தமிழ் சாமினி அவர்கள் இன்றைய திருக்குறளை சொல்லி தொடங்க அழைத்து மகிழ்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வையை தமிழ் சங்கம், உலக தமிழ் கூடல், தமிழோடு உறவாடுகின்ற தமிழ் களம் மற்றும் நற்றமிழ் புலனம், அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 28, கூடா ஒழுக்கம். குறள் எண் 274. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. பொருள் விளக்கம். தவ வேடத்துல மறைஞ்சிருந்து ஒரு கெட்ட செயல்களை செய்யறது வேட்டுவன் ரொம்ப புதற்காடுல மறைஞ்சிருந்து பறவைய வேட்டையாடுவது போன்றது. நன்றிங்க ஐயா. நன்றி பாப்பா. தவமறைந்து அல்லவை செய்தல், வேட்டுவன் புதல் மறைந்து புல் சிமிர்த்தற்று. தவ வேடம் போட்டு தீய செயல்களை செய்வது, வேடன் புதருக்கு பின்னால் மறைந்து கொண்டு பறவைகளை வேட்டையாடுவது போன்றது. இந்த புதர் என்பதுதான் தவமாகிய வேடமாக அங்கே இருக்கிறது. எப்படி புதருக்கு பின்னால் பறவைகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு அம்பை தொடுத்தால் பறவைகளுக்கு எதுவும் தெரியாதோ அதை போல தவக்கோலம் பூண்டு கொண்டு, அந்த தவக்கோலம் என்கின்ற புதரை பூண்டு கொண்டு பல்வேறு குற்ற செயல்களை எல்லாம் செய்வது என்பது இன்றைக்கு குயில் பாட்டு குறித்த உரை. எனவே குயில் பறவை என்ற அடிப்படையில் இங்கே புல் என்ற சொல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாமினி அவர்கள் பொதுவாக தலைப்பு குறித்த திருக்குறளை ஏதோ ஒரு வழியில் தேடி எடுத்து சொல்லி விடுகிறார்கள். எந்த தலைப்போ குறிப்பாக அந்த தலைப்பை பார்த்து கொண்டு இதற்கு எந்த குறளை தேர்வு செய்து சொல்லலாம் என்பதையே ஒரு கலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். சாமினி அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்து. இன்றைய நமது இனிய களத்தில் குயில் பாட்டு குறித்து நமது உலக தமிழ் கூடலின் வேர்களில் முதன்மையான வேராக இருக்கின்ற மதிப்பிற்குரிய தமிழ் செம்மல் முத்துமணி ஐயா அவர்கள் தொடக்க உரையாற்றி தொடங்க
அழைத்து மகிழ்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். உலகத்தமிழ் கூடல் தமிழோடு உறவாடும் இன்றைய தமிழ் களத்தில் மகாகவி பாரதியாரின் கீழ்ப்பாட்டு அதை உரையுடன் நமக்கு வழங்க இங்கே இணைந்திருக்கிறார் ஆசிரியை திருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்கள். சைத்தன்யா பதின்மர் பள்ளி சின்மயா மெட்ரிகுலேஷன் ராசபாளையத்திலிருந்து அம்மையா அவர்களை இந்த களத்திற்கு வருகை என்று வரவேற்கிறேன். ஓய்வு பெற்று விட்டேன் ஐயா. அப்படிங்களா? நல்லதுமா. 3 மே 13ஆம் தேதி ஓய்வு பெற்றேன் ஐயா. நல்லதுமா. இருந்தாலும் ஆசிரியர் தான்மா, ஓய்வு பெற்றோம். அருமையான இந்த நிகழ்வினை நம்மோடு இணைந்திருக்கும் பெரும்புலவர் இளங்குமரன் ஐயா, தமிழ் புலவர் ராஜேந்திரனார் ஐயா, முனைவர் பேராசிரியர் முகமது நாசர் ஐயா அவர்கள், திருமதி மல்லிகா ஆசிரியை அம்மா அவர்கள், சங்க தமிழச்சி என்று ஒருவர் இணைகிறார், அவரையும் வரவேற்று முத்தமிழ் சாமினி அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்வினை தொடங்கலாம். குயில்பாட்டு. பாரதி இயற்கையை நேசித்த ஒரு கவிஞர். அது கவிஞர்களுக்குள்ளே உள்ள ஒரு சிறப்புத்தன்மை. இயற்கையை பாடாமல் யாரும் கவிஞர்கள் இருந்துவிட முடியுமா என்பது எனக்கு சற்று ஐயம்தான். இயற்கையை, அதிலும் இந்த மரத்தில் உள்ள குயில்கள், பறவைகள் இவைகளையெல்லாம் பாடும் பொழுது அவைகளுக்கும் உணர்வு இருக்கின்றன, உயிர் இருக்கிறது, அவைகளும் சிந்திக்க எண்ணம் கொண்டவை என்றெல்லாம் ஒரு கற்பனையிலே, அது உண்மைதான். அது கற்பனை கூட சொல்ல முடியாது. அது பாரதி அந்த விஷயத்தை சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். அவைகளுக்கும் கனவு காணும் உரிமை உண்டு, அவைகளும் வாழ்க்கை நடத்துகிற அந்த திறன் அவைகளுக்கும் உண்டு, அவைகளும் எதையெல்லாம் கற்பனையிலே செய்து பார்க்கலாம் என்ற அடிப்படையிலே அருமையாக இன்று உரையாற்ற இங்கே இணைந்திருக்கிறார் அம்மையார் அவர்களை. சுப்புலட்சுமி அம்மையாரும் தற்போது இணைந்து விட்டார்கள். ஆசிரியை அம்மா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் எனக்கு சற்று நேரம் அதிகம் வேண்டும் என்று. அதனால் நான் என்னுடைய உரையை இதுடன் முடித்துக் கொண்டு என்னுடைய நேரத்தையும் அம்மாவுக்கே வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க, மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி. சங்கத்தமிழச்சி இணைப்பில் இருப்பவர் செல்வராணி அம்மையார் ஐயா. என் செல்வராணி சொல்லுவாங்களே, அம்மா எனக்கு இருக்கிறாங்க. அவர்களை இணைப்பில் வரவேற்று அவங்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அது சில பதிவுகள் பார்த்தேன், அம்மாட்ட பேசத்தான் முடியலை. சில பின்னாடி பேசிக்கலாம். அந்த இனிய களத்தில் குயில் பாட்டு தொடர்பாக சிறப்புரை வழங்க மெல்லிய குரலில், மேன்மையான சிந்தனையில், தெளிந்த நீரோடையாக அருமையாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களை சிறப்புரை வழங்க உலக தமிழ் கூடலின் சார்பிலே அழைத்து வருகின்றோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலக தமிழ் கூடல் வையை தமிழ்ச் சங்கம் தமிழோடு உறவாடும் தமிழ்களம் 410வது களத்தில் உங்களோடு இணைந்து உரையாற்றுவதற்கு பணித்தமைக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கின்றேன். முத்தமிழை போன்று எக்காலத்தும் பிரியாத, எக்காலத்தும் இணைந்து மூவேந்தர்களாய் இந்த கூடலை சரிவர முன்னெடுத்து செல்லக்கூடிய நம்முடைய புலவர் இளங்குமரனர் ஐயா, தமிழ் மாமணி முத்துமணி ஐயா, நற்றமிழ் புலவர் ராஜேந்திரனார் ஐயா, இந்த மூவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். குயில் பாட்டு. மகாகவியின் குயில் பாட்டு 715 அடிகளை கொண்ட ஒரு அழகானதொரு கற்பனை காவியம். முப்பெரும் பாட்டுக்கள் என்று
புகழத்தக்க பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு மூன்றிலும் குயில் பாட்டு மிகச் சிறந்த ஒரு கற்பனை காதல் காவியம்னே சொல்லலாம், காதற் பாட்டு என்று சொல்லலாம். இதுல ஒரு வேதாந்த பொருளை கடைசியாக குறிப்பிட்டிருப்பான் பாரதி. அந்த உள்ளுரையாக என்ன வேதாந்த கருத்து இருக்கின்றது என்று ஒரே ஒரு உள்ளுரை மட்டும் கடைசியில் இந்த குயில் பாட்டை முடித்தவுடன் அந்த வேதாந்த கருத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குயில் பாட்டு என்ன கதையை உணர்த்துகின்றது? அதாவது விடுதலை போராட்ட காலம், பாரதியார் வாழ்ந்து கொண்டிருந்த, அதாவது இந்த குயில் பாட்டு எழுதுகின்ற அந்த தருணத்தில் அவர் இருந்த இடம் புதுச்சேரி. புதுச்சேரியில் தன்னுடைய நண்பராகிய பாரதியினுடைய நண்பராகிய கிருஷ்ணசாமி செட்டியார், அவருக்கு சொந்தமான ஒரு சோலை, புதுவை திருநகரின் மேற்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாஞ்சோலை. அந்த மாஞ்சோலை தன்னுடைய நண்பருக்கு சொந்தமானது. அந்த இடத்திற்கு பாரதியார் வருகின்றார். இது அந்த பாட்டினுடைய பின்னணி, எதனால் இந்த பாட்டு எழுந்தது என்பதற்கான பின்னணியை முதலில் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் அந்த புதுச்சேரியில் இருந்தார் என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் அந்த புதுச்சேரியில் காலடி வைக்க முடியாது. பிரெஞ்சு அரசு அதை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம். அதனால் அந்த இடத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய இலக்கிய பணி, தன்னுடைய நாட்டுப்பணி, தன்னுடைய தேசப்பணி, விடுதலைக்கான பணி ஆற்றுவதற்கான சரியான களத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பாரதியார் அவ்விடத்தில் இருந்த காலத்தில் அந்த புதுவை திருநகரில் இருக்கக்கூடிய அந்த சோலையில், மாஞ்சோலைக்கு வருகின்றார். தன்னுடைய நண்பருக்கு சொந்தமான அந்த மாஞ்சோலைக்கு வருகின்றார். அந்த நாளில் அந்த சோலைக்கு வேடர்கள் வராத ஒரு விருந்து திருநாளாக அமைகின்றது. அங்கு ஒரு பேடை குயிலானது மாமரத்தின் கிளையின் மீது அமர்ந்து கொண்டு அழகாக பாட்டிசைக்கின்றது. அத்தனை அந்த கிளைகள் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண் குயில்கள் அனைத்தும் கேட்கின்றன. அவற்றினுடைய மேனி புலகாங்கிதம் அடைந்து ஆற்றல் அழிவு பெற்று உள்ளத்தில் காதல் உணர்வு எழும்படியாக அந்த இன்னிசை, அழகான அந்த இன்னிசையை கேட்டு மகிழ்கின்றன. தன்னுடைய காலை கடமைகளையும் கூட மறந்து அந்த அத்தனை சோலையில் இருக்கக்கூடிய அத்துணை பறவைகளும் மகிழ்ச்சியாக பரவசமாக கேட்டு மகிழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த பெட்டை குயில் பாடக்கூடிய இந்த இன்னிசையானது அமுதமானது, இனிமையான அமிர்தம் காற்றில் பரவியது, கலந்து பரவியது போன்றும், வானத்து மோகினி பெண்ணாள் ஒரு குயில் உருவத்தை பெற்று ஏற்றம் பெற்று விளங்குவதை போன்றும் எங்கும் பரவி நின்றது அந்த இசை. அந்த இசையை கேட்டு முன்னி கவிதை வெறி மூண்டே நனவு அழிய பட்டப்பகலிலே பாவலருக்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சியிலே காவிடத்தை தான் கேட்ட அந்த கன்னி குயிலினுடைய இன்னிசை பாட்டில் பரவசப்பட்டு போய் விடுகின்றார் பாரதியார். அந்த காதற்களியில் ஆழ்ந்து விடுகின்றார். அந்த நிலையில் அவர் பேசக்கூடிய கூற்று, மனித உரு நீங்கி குயிலுருவம் வாராதோ, இனிது இக்குயிர்பேட்டை என்றும் பிரியாமல் காதலித்து கூடி களியுடனே வாழோமோ, நாதக்கனலிலே நம்முயிரை போக்கோமோ என்று அந்த கன்னிக்குயிலினுடைய இசை அவர் செவியில் விழுகின்ற பொழுதெல்லாம் அவருடைய உள்ளமானது காதல் வெறியில், காற்றழுத்த மானியில் எப்படி பாதரசம் ஏறிக்கொண்டே செல்லுமோ அது போன்று அவருடைய உள்ளத்தில் இன்பக் களியானது ஏறிக்கொண்டு போகின்றது. அதற்கேற்ப அவருடைய கவிதை வெறியும் மூன்று எழுகின்றது. அன்று அவர் கேட்ட அந்த சின்ன குயிலினுடைய இன்னிசையை தேவர்களும் கேட்டிருக்க மாட்டார்கள் என்பதை பாரதியார் இவ்வாறு கூறுகின்றார். அன்று நான் கேட்டது அமரர்தாம் கேட்பாரோ என்று கவிஞரை கூறுவதையும் பார்க்க முடிகின்றது. இந்த குயில் எப்படி பாடினது? குக்கு குக்கு என்று அந்த பாடுகின்ற அந்த பாட்டில் அந்த இசையை செவிமடுக்கின்ற கவிஞருக்கு அந்த குயில் பாட்டின் அந்த மறைந்திருக்கக்கூடிய கருத்து என்ன, அந்த இசைக்கேற்ற அந்த சந்தத்துக்கேற்ற அந்த கருத்தினை தன்னுடைய பாடல் வரியாக கொடுக்கின்றான். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல், அருளேயா நல்லொளியே ஒளிபோமாயின் இருளே இருளே இருளே. இந்த மாதிரி ஒரு 9 கலி வெண்பாக்களை பாடி செல்லுகின்றான் பாரதி. இப்படி அவருக்கு தோன்றுகின்றது. இந்த இசையானது அவர் பாடல் வடிவமாக உருவெடுக்கின்றது. இப்படி அந்த இசையில் தன்னையே பறிகொடுக்கின்றார் பாரதியார். இவ்வளவு இனிமையான இந்த இசையை கேட்டு குயில் கூவுவது மிகச் சிறப்பான முறையில் அவருடைய உள்ளத்தில் இன்பக் களியை ஏற்படுத்தினது என்று சொல்லி அது பாடி தானே அது படித்த அந்த கேட்டு அனுபவிக்கின்றார் பாரதியார். இதை கவிமணி பாடுகின்ற பொழுது மலரும் மாலையும் என்ற நூலில் பாரதியும் பட்டிக்காட்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் அவர் சொன்ன கூற்று, அவர் கவிமணி பாடிய பாட்டு, குயிலின் பாட்டிலே காதல் கொப்புளிக்குதடா,
செயல் மறந்தேனடா லாகிரி சிரசில் கொண்டதடா என்று அந்த பட்டிக்காட்டான் ஒருவன் பாரதி பாட்டை பண்ணோடு பாட கேட்டதனால் பெற்ற அனுபவத்தை நாமும் பெற முடிகின்றது என்று சொல்லலாம். அப்படி கவிதை அனுபவம் ஏற்படுகின்றது பாரதிக்கு எழுதுகின்றார். அந்த குயிலினுடைய ஓசை குயிலின் ஓசை நின்றது. அந்த குயில் பாடிய அந்த குக்கு குக்கு என்ற அந்த மோகன பாட்டு முடிவு பெற்றவுடன் எங்கும் அமைதி நிலவியது. ஆங்காங்கு இருந்த அந்த கிளைகள் அமர்ந்திருந்த அந்த பறவைகள் அனைத்தும் எங்கோ பறந்து போய்விட்டன. அப்பொழுது அந்த பாட்டையும் கேட்ட கவிஞருடைய உள்ளத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றது. அந்த நிலையில் ஒரு மரக்கிளையில் ஒரு பெட்டை குயிலானது தனிமையில் இருந்து சோகமாக பாடுவதை கேட்கின்றார். சோகமுற்று பாடிய அந்த பெட்டை குயில் பாடி முடித்துவிட்டு அமைதியாக சோகமாக அமர்ந்திருப்பதை காணுகின்றார் கவிஞராகிய பாரதி. உடனே அங்கிருந்து அந்த மரத்தடிக்கு சென்று தான் கேட்கின்றார். அந்த குயிலிடம் கேட்கின்றார், பேடே திரவியமே பேரின்ப பாட்டுடையாய், ஏழுலகம் இன்பத்தை ஏற்றும் திறனுடையாய், பீழை உனக்கு எய்தியதென் பேசாய் என்று கேட்கின்றார். உனக்கு என்ன துயரம் ஏற்பட்டது, எதனால் இவ்வாறு சோகத்துடன் இருக்கின்றாய் என்று கேட்ட உடனே அந்த மாய குயிலுக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், மானுடர்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் அதற்கு தெரியும். அதனால் மானுடவர் பேச்சினில் ஒரு மாயச்சொலோடு கூறுகின்றது, காதலை வேண்டி கரைகின்றேன் இல்லை எனில் சாதலை வேண்டி தவிக்கின்றேன் என்று மறுமொழி கூறியது. கவிஞரும் தான் அந்த காதலை அடையாதனுடைய காரணம் என்ன என்றும் வினவுகின்றார். பாரதியாகிய அந்த கவிஞரும் கேட்கின்றார். வேதனையும் நானும் மிகுந்த குரலிலே இந்த கான குயிலானது கதை சொல்ல முற்படுகின்றது. மேற்குலத்தீர் உண்மை முழுதும் உரைத்திடுகின்றேன், என்னுடைய பெண்மை நிலைக்கு இறங்கி பிழை பொறுத்தல் நுமது கடன். ஏதோ என்னுடைய முன்வினை பயனால் இந்த அவனியிலே அறிவும் வடிவும் குறுகி சிறிய ஒரு பறவையாக நான் பிறந்து விட்டேன் என்றாலும், தேவர்கள் கருணையினாலோ அல்லது தெய்வ சினத்தினாலோ யார் பேசினாலும், எந்த மொழியும் எந்த உயிரினம் எதை பேசினாலும் எளிது உணரக்கூடிய பேறு பெற்றவனாக இருக்கின்றேன். மானுடவர் நெஞ்சத்தில், மனிதர்களுடைய நெஞ்சத்தில் தோன்றக்கூடிய இயல்புகள் எல்லாம் தேரக்கூடிய தெளிந்து கொள்ளக்கூடிய அந்த பேற்றையும் பெற்றிருக்கின்றேன் என்று எனக்கு கிட்டியிருக்கின்றது. ஏதோ ஒரு காரணத்தினால், தெய்வ சின்னத்தினாலோ தெய்வம் சபித்ததினாலோ தேவனுடைய கருணையினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் எனக்கு வாய்த்திருக்கின்றது என்று கூறி, அது மட்டுமல்லாமல் எந்தெந்த இசையில் எல்லாம் தன்னுடைய மனதை பறிகொடுத்தேன் என்றும் இந்த பறவை கூறுகின்றது. காணப்பறவை கலகலனும் ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டும் இசைகளிலும், வட்டமிட்டு பெண்கள் வலைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடுமேர் கூட்டமுத பாட்டினிலும், நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன், நாவும் மொழிய நடுக்கமுறும் வார்த்தைகளை பாவி மனம் தான் இருக பற்றி நிற்பது என்னேயோ என்று மேலும் மேலும் தன்னுடைய கருத்தை தன்னுடைய உள்ள கிடக்கை எடுத்து நிறுத்துகின்றது அந்த பறவை குயில். தொடர்ந்து குயில் பேசிக் கொண்டிருக்கேன். என்னுடைய நெஞ்ச குமுறலை நன்கு அறிவீர்கள், என் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டிருக்கின்றேன். என் செய்வது காதலை வேண்டி கரைகின்றேன் இல்லை எனில் சாதலை வேண்டி தவிர்க்கின்றேன் என்று அது கூறியது. தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தியது. இந்த குயிலினுடைய கதையை கேட்க கேட்க கவிஞராகிய பாரதிக்கு இன்ப வெறி மூண்டு எழுகின்றது. சின்ன குயிலியாகிய அந்த பறவையிடம் காதல் கொள்ளுகின்றார். அவருடைய உள்ளத்திலும் கூட, அந்த உள்ளத்திலும் உயிரிலும் அந்த பிள்ளை குயிலினுடைய பேச்சு ஆழ பதிந்து விடுகின்றது. அதனால் அந்த அவருடைய மனமும் கூட அதே பல்லவியைத்தான் பாடுகின்றது. காதலோ காதல் இனி காதல் கிடைத்திலதேல் சாதலோ சாதல் என்று அந்த பல்லவியையே இவருடைய மனமும் உச்சரித்துக் கொண்டிருந்தது. அதே எண்ணத்தோடு இல்லத்திற்கு வருகின்றார். அப்போ அந்த பல்லவியானது தோன்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் கானகத்தில் மறைந்து கிளைகள் அமர்ந்திருந்த பறவைகள்லாம் மறைந்த பறவைகள் மீண்டும் சோலை கிளைகளில் அமர்ந்து கொண்டு சூழ்ந்து கொண்டு சப்தம் எழுப்ப தொடங்குகின்றன, ஒலிக்க தொடங்குகின்றது பறவையினுடைய குரல். அந்த நீல குயிலும் கூட கடைசியாக நெடிது உயிர்த்து, பெருமூச்சு விட்ட மாதிரி நெடிது உயிர்த்து மீண்டும் பேசுகின்றது. மேற்குலத்தீரே, இந்த காதல் பாதையானது கரடு முரடு என்று பெரியோர்கள் சொல்ல கேள்வியுற்றிருக்கின்றேன். நான் துன்பக்கடலில் தத்தளிக்கின்ற நிலையில் நீர் நாவாய் போன்று எனக்கு முன்னால் வந்திருக்கின்றேன். என்னுடைய அல்லல்கள் எல்லாம் மறையும்படியாக நீங்கள் அளவளாவி யான் பெறக்கூடிய இன்பத்திற்கும் என்னுடைய அல்லல்கள் எல்லாம் அற்றுப்போகும் படியாக நீர் என்னுடன் அளவலாவி நான் பெறக்கூடிய இன்பத்திற்கு இடையூறு மூண்டு விட்டதே என்று கூறியும், எங்கோ சென்று ஒழிந்த பறவைகள் அனைத்தும் இங்கு வந்து விட்டன அல்லவா, அதனால் என்னுடைய காதலை உம்மிடத்தில் வெளிப்படுத்த முடியாத நிலைக்கு ஆளாகிவிட்டேனே என்று அந்த பறவை கூறினதாம். அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியாது. நீவர் சென்று 4ஆம் நாள் இங்கு நீர் வந்தருளல் வேண்டும், இதனை மறந்துவிடக் கூடாது. ஜோதி திருவிழியீர்
இப்போது என் சிந்தை பறிகொண்டு செல்லுகின்றீர். மீண்டும் நீர் வராமல் போய்விட்டால் ஆவி தரித்திருக்க மாட்டேன். இந்த 4 நாட்களும் எனக்கு 10 யுகங்களாக கடந்து கழியக்கூடியதாக ஆகும். அதனால் இப்பொழுது சென்று வருவீர் என்று சொல்லி அனுப்பி வைத்தது. இவ்வாறு அனுப்பினதனுடைய காரணம் என்ன? பொதுவாக நம்முடைய தொல்காப்பியத்தில் களவியலில் தொல்காப்பியனார் கூறுகின்ற கூற்று குறியிடம் என்று ஒரு அக இலக்கியங்களில் சொல்லக்கூடிய ஒன்று. பொருளதிகாரத்தில் களவியல் என்ற பகுதியில் தொல்காப்பியனார் கூறிய ஒரு கூற்று, குறியிடம் என்பது தலைவியானவள், தலைவனிடம் விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய தலைவியானவள் தான் சந்திக்கக்கூடிய இடத்தை முதலில் சந்தித்துவிட்டு பின்னர் அடுத்த சந்திப்பு எங்கு நிகழ்த்தலாம் என்பதை பகற்குறி இரவுக்குறி என்று சொல்லக்கூடிய அந்த இரவு நேரத்தில் சந்திக்கக்கூடிய இடம் இரவுக்குறி, பகல் நேரத்தில் சந்திக்கக்கூடிய இடம் பகற்குறி என்று சொல்லப்படும். இந்த இரண்டு அந்த குறியிடத்தை சுட்டி காட்டுவது தலைவியாகத்தான் இருப்பாள். தலைவியே சுட்டுதல் ஒரு வகை மரபு. தான் மீண்டும் சந்திக்கக்கூடிய இடத்தை தலைவியே சுட்டி காட்டுவது என்பது மரபு. தனிமையில் நிகழ்தலின் தலைவியே இடம் சுட்டுதல் மிக நன்று என்று தொல்காப்பியனார் கூறுகின்றார். களம் சுட்டு கிளவி கிழவியதாகும். களம் சுட்டு கிளவி கிழவியதாகும். தான் செலற்குரிய வழியாகல, தான் செலற்குரிய வழியாகலான என்ற நூற்பாவால் நாம் இதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இடத்தில் மெய்யூறு புணர்ச்சி கிடையாது, உள்ள புணர்ச்சியினால் கவிஞரும் இந்த குயிலியும் ஒன்று சேர்கின்றார்கள். அந்த தான் சேரக்கூடிய இடத்தினை, தான் சந்திக்கக்கூடிய இடத்தினை அடுத்ததாக சந்திக்கக்கூடிய அந்த குறியிடத்தை சுட்டி காட்டுகின்றது அந்த குயில். இது குயில் பாட்டில் குயிலுக்கும் கவிஞருக்கும் நடைபெறுகின்ற இந்த உள்ள புணர்ச்சி என்பது நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சொல்லி அனுப்புகின்றது. அவரும் என்ன செய்கின்றார்? பாரதியும் குயிலின் இன்னிசை கேட்ட பாரதி இது தன்னுடைய கனவா இல்லது நனவா என்று அறிந்து கொள்ள முடியாது சிந்திக்கும் திறனை இழந்து விடுகின்றார். 20 பேய் ஒருங்கே கொண்டது போல 20 பேய்கள் ஒருங்கே சேர்ந்து ஒருவரை இன்னலுக்கு ஆளாக்கினால் எப்படி துன்புறுவாரோ அது போன்று 20 பேய் ஒருங்கே கொண்டவர் போன்று கண்ணும் அவருடைய முகமும் களி ஏறி போய் இருக்கின்றது. காதல் மயக்கத்தினால் பார்க்கும் இடம் தோறும் எல்லா இடத்திலும் அந்த சோலையில் இருக்கக்கூடிய கிளைகள் அனைத்தும் கிளைகளும் குயிலுமாகவே கோடிக்கணக்கான பறவைகளாகவும் கிளைகளாகவும் அவருடைய கண்களுக்கு தோற்றம் அளிக்கின்றனவா, பல கோடியாய் காட்சி அளிக்கின்றன அப்படின்னு சொல்வார். நோக்குவையெல்லாம் அவையே போரல் என்று களவியலில் தொல்காப்பியனார் கூறுகின்ற இந்த கூற்றும் அந்த காதல் வயப்பட்டோரை கூறுகின்ற கூற்றாக நோக்குவையெல்லாம் அவையே போரல் என்ற கருத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு உருவெளி தோற்றம் என்று சொல்வார்கள், ஹலூசினேஷன் என்று சொல்வார்கள், உருவெளி தோற்றம். அந்த நிலைதான் கவிஞராகிய பாரதிக்கு ஏற்பட்டது. ராவணன் சீதையை இதற்கு சிறந்த சான்று ராமாயணத்தில் சொல்லலாம். ராவணன் சீதையை இடைவிடாது சிந்தித்த காரணத்தினால் அவளுடைய வடிவத்தை எல்லா உருவெளி தோற்றத்தில் அந்த சீதையினுடைய வடிவத்தை உருவெளி தோற்றத்தில் வெளித்தோற்றமாக எல்லா இடத்திலும் அவளுடைய உருவத்தை கண்டதாகவும், சூர்பனகை ராமனை பற்றியே இடைவிடாது சிந்தித்ததன் காரணத்தினால் அந்த சூர்பனகைக்கும் ராமனுடைய திருமுகமே அவளுக்கு தோன்றினதாகவும் கம்பன் பாடுவான். ஆரண்ய காண்டத்தில் மாரீசன் வதைப்படலத்தில் பாடுகின்றார். அந்த மாதிரி அதே போலத்தான் இவருக்கும் அந்த குயில் விளைவித்த அந்த காதல் மயக்கத்தினால் கவிஞராகிய பாரதியினுடைய சித்தமானது நிலை கொள்ளாமல் வீட்டில் ஒரு நாள் கழிவதே ஒரு யுகம் கடந்தது போல அவருக்கு தோற்றம் அளிக்கின்றது. நாளொன்று போவதற்கு நான் பட்ட பாடனைத்தும் தாளம் படுமோ தரிபடுமோ யார் படுவார் என்று பாடுவார் என்று கவிஞரே தன்னுடைய நிலையை செப்புகின்றார். அடுத்த நாள் இவர் நிலை கொள்ளவில்லை. அடுத்த 4ஆம் நாள் வர சொன்ன அந்த குயில் சொன்ன கூற்றை இவர் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அடுத்த நாளை பார்க்க வேண்டும் என்று விரும்பி செல்லுகின்றார். மறுநாள் அந்த நீலிதனை காண்பதற்கு வித்தை செய்யக்கூடிய சூத்திரத்தின் மேவும் ஒரு பொம்மை ஒரு வித்தை செய்யக்கூடிய பொம்மை பொம்மையை போல இவர் தானே தன் போக்கில் நடக்க முற்படுகின்றார். அப்படி போனவர் கரை கடந்த வேட்கையோடு குயிலை தேடி பார்க்கின்றார். அந்த சோலைக்கு சென்று தேடி பார்க்கின்றார். அந்த சின்ன குயிலானது ஒரு ஆண் குரங்குடன் காதல் நாடகம் நடத்துவதை காண நேரிடுகின்றது. அவருக்கு ரொம்ப சினம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய கையில் இருந்த உடைவாள் கொண்டு அந்த குரங்கையும் அந்த குயிலையும் கொல்ல நினைக்கின்றார். ஆனால் அவருடைய மனம் குயில் உரைக்கின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றது. தன்னை போன்று தன்னிடத்தில் பேசியது போன்றே இன்றைக்கு இந்த குரங்கிடம் பேசுகின்றதோ என்று கேட்கலாம் என்று விரும்பி ஒரு மரத்தின் பின்னை மறைந்து கொண்டு அந்த குயில் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்கின்றார். அது எப்படி தன்னிடம் மிக அருமையான வார்த்தைகளை பேசினதோ, மாய சொற்களால் அவருடைய மனத்தை மயக்கியதோ அது போல இந்த குரங்கிடம் பேசுகின்றது. உம்மை போன்ற இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கின்றார்கள்? அது சொல்லுகின்ற பொழுதே நகைச்சுவை கலந்த விதத்தில் பாரதியார் பாடுவார்.
நகைச்சுவை கலந்து பாடுவதில் பாரதிக்கு இணையானவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் தன்னை அந்த குரங்கிடம் சொல்லிய அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது நமக்கே நகைச்சுவை தோன்றும். வானவரே, ஈடறியா மேன்மை அழகு ஏந்தவரே, பெண்மைதான் எப்பிறப்பு கொண்டாலும் ஏந்தலே நின்ன அழகை தப்புமோ, மையல் தடுக்கும் தரமாமோ, மண்ணில் உயிர்க்கெல்லாம் தலைவரென மானிடரை எண்ணி நின்றார் தம்மை, வானரர் தம் சாதிக்கு மாந்தர் நிகராவாரோ, ஆனவரையும் அவர் முயன்று பார்த்தாலும் பட்டுமயிர் மூடப்படாத தமது உடலை எட்டுடையால் மூடி எதிருமக்கு வந்தாலும் மீசையையும் தாடியையும் விந்தை செய்து வானரதம் ஆசை முகத்தினை போலாக்க முயன்றிடினும் ஆடிக்குதிக்கும் அழகில் உமை நேர்வதற்கே கூடி குடித்து குதித்தாலும் கோபுரத்தில் ஏறத் தெரியாமல் ஏணி வைத்து சென்றாலும் வேறெத்தை செய்தாலும் வேகமுற பாய்வதிலே வானரர் போலாவாரோ, வாளுக்கு போவதெங்கே, பாகையிலே வாளிருக்க பார்த்ததுண்டு கந்தை போல் வேகமுற தாவுகையில் வீசி எழுவதற்கே தெய்வம் கொடுத்த திருவாலை போலாமோ என்றெல்லாம் சொல்லி அந்த அந்த குரங்கினுடைய இயல்புகளை எல்லாம் சொல்லி அதனுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய விதத்தில் ரொம்ப அற்புதமா பேசுகின்றது அந்த குயில். இதெல்லாம் கேள்வியுற்று அதை பார்த்து மறைந்திருந்தவராகிய கவிஞர் இந்த சோலை பறவைகள் எல்லாம் தொகை தொகையா ஒலிக்க தொடங்குகின்றது. அந்த தொகை தொகையா ஒலித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய கையில் இருந்த வாளை கொண்டு வேகமா கோபத்தில் இவ்வாறு இனிமையான அந்த மாயை சொற்களை, வஞ்சனை மிகுந்த சொற்களை இந்த குயில் பேசிக் கொண்டிருக்கின்றதே என்று கூறி தன்னுடைய அவருடைய மனம் தாழாமல் சினம் கொண்டு கவிஞராகிய பாரதியார் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய உடைவாளை கொண்டு அந்த குயிலையும் குரங்கையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி வேகமாக அந்த வாளை வீசுகின்றார். வீசிய நேரத்தில் அந்த குயில் அந்த குரங்கும் தப்பி ஓடுகின்றது, இந்த குயிலும் பறந்து விடுகின்றது. மற்ற பறவைகள் அனைத்தும் தொகை தொகையாக வந்து அந்த கிளைகள் அமர்ந்து கொண்டு அத்துணை பறவைகளும் ஒலிக்க தொடங்குகின்றன. இதற்கு மேல் ஒன்றும் செய்வதறியா தட்டு தடுமாறி இந்த குயிலை தேடி பார்த்து கொண்டே வருகின்றார். அந்த குட்டி பிசாச குயில்னே சொல்வார் அவர். இந்த குயிலினுடைய பெயர்களை வித்தியாசமா வச்சிருப்பார் இந்த பாட்டுல. அந்த குட்டி பிசாச குயில் எங்கும் காணப்பெறவில்லை. பகல் வேளை வந்தது, வீட்டுக்கு போறார். மெய் சோர்ந்து மனம் சோர்ந்து கண்கள் வந்து அதாவது பார்க்க முடியாமல் மயக்கமுற்ற நிலையில் தான் வாழ்வதற்கான வழிவகை அறியாமல் உள்ளம் பதைத்து போய் வீடு வந்து சேர்ந்தாராம் கவிஞர். உணர்ச்சி இல்லாமல் படுக்கையில் வந்து வீழுகின்றார். அடுத்த நாள் காலை எழுகின்றார். 3ஆம் நாளும் அதே போன்று காலை துயில் எழுந்த உடனேயே காலிரண்டு முன் போன்று அந்த சோலையை நோக்கி செல்லுகின்றது. சோலையில் நின்று சுற்றுமுற்றும் பார்க்கின்றார், குயிலை தேடுகின்றார். அந்த கோல பறவைகளின் கூட்டம் எல்லாம் அந்த இடத்தில் காணவில்லை. அந்த சோலையின் மூலையிலிருந்து ஒரு மாமரத்தினுடைய மோட்டு கிளையில் அமர்ந்து கொண்டு அந்த நீல குயிலானது தன்னுடைய நீண்ட கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. கீழே இருந்து கேட்டது ஒரு கிழ காளை மாடு கேட்டுக்கொண்டிருந்தது. அதனிடமும் நன்றாக ஒரு ஆழ மதியுடன் ஆவலோடு அந்த மாடும் கேட்டுக்கொண்டிருந்தது அதனுடைய காதல் கதையை. அப்பொழுது வெகுளுகின்றார் கவிஞர். வெகுண்டு கலக்கமுற்று நெஞ்சத்தில் அனல் பொங்கும்படியான சினத்தை கொண்டவராகி குமைந்து குமுறி போய் மெய் விதிர்த்து தன்னுடைய கையில் இருந்த அந்த வாளை கொண்டு அதை கொல்ல வேண்டும் என்று முற்படுகின்றார். அப்பொழுதும் அவருடைய மனம் ஒப்பவில்லை. இரக்கம் கொண்டு மறைந்திருந்து மீண்டும் பார்க்கலாம் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்றார். அந்த குயில் கூறுகின்ற கூற்றையெல்லாம் அவரால் கேட்க முடிகின்றது. இந்த பொய்ப்பறவை சொல்லும் மொழி கேட்ட பின் இதை கொல்லுதலே சூழ்ச்சி என்று மனம் நினைத்தாலும் கூட முன் போன்று மறைந்திருந்து கேட்பதே நல்லது என்று மறைந்திருந்து கேட்ட கவிஞருக்கு மோக பழங்கதை பொன் போல் குரலும் புது மின் போல் வார்த்தைகளும் கொண்டு அந்த கதையை சொன்னது குயில். பண்டு போலே தனது பாழடைந்த பொய்ப்பாட்டை எண்டிசை மின்பக்களியேற பாடுகின்றது. பாடி முடித்துவிட்டு கடைசியில் காதலோ காதல், எப்படி குரங்கிடம் தன்னுடைய காதலை உணர்த்தி காதலோ காதல், இனி காதல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சாதலோ சாதல் என்று சொல்லி முடிக்கின்றதில்லை, அதே போல எங்கும் இந்த காளை மாட்டிடமும் அதே போன்ற கூற்றை சொல்லிவிட்டு பாடி முடிக்கின்றது. முடித்த உடனே இவ்வாறு அந்த நேரத்தில் தன்னிடம் கூறியது போன்றும் இந்த குரங்கிடம் கூறியது போன்றும் இந்த காளை மாட்டிடம் இவ்வாறே தன்னுடைய காதலை உணர்த்துகின்றதே என்று சொல்லி கோபத்தில் தன்னுடைய உடைவாளை வீசுகின்றார். அந்த மாடும் அதில் படுவதற்கு முன்னால் மறைந்து போய்விடுகின்றது. வண்ணக்குயிலும் கூட மாயமா மறைந்து போய்விட்டது என்று கூறுகின்றார். பறவைகள் எல்லாமே மீண்டும் வந்து சேருகின்றன. சோலையினுடைய மரக்கிளைகளிலெல்லாம் அமர்ந்து அழகாக ஒலிக்க தொடங்குகின்றன. நாணம் இல்லாத காதல் கொண்ட நானும் சிறு குயிலை வீணிலே தேடி அலைந்துவிட்டு கடைசியில் வீடு வந்து சேர்ந்து விட்டேன் என்று கவிஞர் பாடுகின்றார். பலவாறு எண்ணி கலங்குகின்றார்.
எண்ணி எண்ணி பார்த்தேன், எதுவும் விளங்கவில்லை. கண்ணிலே நீர் ததும்பி கானக்குயில் எனக்கே காதல் கதை உரைத்து நெஞ்சம் கரைந்ததையும், பேதை நான் அங்கு பெரிய மயல் கொண்டதையும், இன்பக் கதையின் இடையே தடையாக புன் பறவை எல்லாம் புகுந்த வியப்பினையும், ஒன்றை பொருள் செய்யா உள்ளத்தில் காம அனல் தின்று எனது சித்தம் திகைப்புறவே செய்ததையும், இந்த சொற்றை குரங்கும் தொழுமாடும் வந்து எனக்கு முற்றும் வைரிகளாய் மூண்ட கொடுமையையும், இத்தனை கோலத்தினுக்கும் யான் வேட்கை தீராமல் பித்தம் பிடித்த பெரிய கொடுமையையும் எண்ணி எண்ணி பார்த்தேன். என் எதுவும் விளங்கவில்லை எனக்கு என்று அவருக்கு தூக்கம் வரவில்லை. என்ன செய்வதென்று அறியாது விழித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் 4ஆம் நாள் வருகின்றது. அந்த குயில் சொன்ன 4ஆம் நாள். சித்தம் கலங்கி மனம் வருந்தி இருந்தாலும் கூட அது சொன்ன கூற்றை அது மீண்டும் தன்னுடைய காதலை தன்னிடம் எப்படி வெளிப்படுத்துகின்றது என்று அறிவதற்காக வீட்டை விட்டு வெளியே வருகின்றார். வானத்தை பார்க்கின்றார். அங்கு ஒரு கரும் பறவையானது மேலே பறந்து கொண்டிருக்கின்றது. அது செல்லுகின்ற திசையிலேயே வந்தவர் கவிஞராகிய பாரதி மாஞ்சோலைக்கு வந்து சேர்ந்ததாக கூறுகின்றார். வந்தவுடன் அது அழகான உரையில் அமர்ந்து கொண்டு பேசுகின்றது. ஆசை குரங்கினையும் அன்பார எருதினையும் எப்படி தன்னுடைய பாடும் இழிந்த புலைப்பாட்டை எண்ணி இழிவான, அதாவது தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் எப்படி ஏமாற்றினதோ அது போன்று தன்னிடம் பேசி அந்த கூற்றை கேட்டவுடன் பொங்கிய சினத்தோடு அதை கொல்ல நினைத்தார் பாரதி. அந்த கவிஞர் நினைக்கின்றார், நெஞ்சம் இழகி அச்செயலை நிறுத்தி கொள்ளுகின்றார். அதன் மீது இரக்கம் கொண்டு கொல்லாமல் விடுகின்றார். அந்த சின்ன குயிலானது அந்த புன்மை குரங்குடனும் பொதி மாற்றுடனும் காதல் விளையாடியது தன் பிழை அல்ல என்றும், அது விதியின் செயல்தான் என்று கடைசியில் அந்த குயில் கூறுகின்றது. அது விதியின் சதை என்றும் கூறி, இது பொதிய மலையில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர் ஒருவர் தனக்கு உரைத்த முன்னைய பழம் பிறப்பின் தன்னுடைய பழைய முன்னைய பிறப்பினுடைய வரலாறு தான் இவ்வாறு தான் குயிலாக வந்ததும், இது இந்த குரங்கு மாடுமாக வந்ததையும் தன்னுடைய முன்பிறப்பு தான் முற்பிறப்பின் காரணத்தினால்தான் இவ்வாறு நேர்ந்தது என்று சொல்லி அந்த குயில் கூறுகின்றது. அப்போ என்ன முற்பிறப்பு என்று சொன்னால், அந்த முற்பிறப்பினுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்வது மிக அவசியம் என்பதனால் அதையும் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். ஒரு முறை இந்த குயிலானது அந்த குயில் தன்னுடைய வரலாற்றை சொல்லுகின்றது, முற்பிறப்பு வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது, முன்னம் ஒரு நாள் நான் பொதிய மலைச்சாரல் இருந்தேன், தன்னந்தனியாக இருந்த பொழுது அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி வணங்கினேன். அப்பொழுது அவரிடம் கேட்டேன், நான் மறை பல தேர்ந்த முனிவரே, இந்த கீழ்ப்பறவை ஜாதியில் பிறந்தேன் என்று சொன்னாலும் என்னுடைய ஜாதி கோயில்களுடைய இயல்பு விடுத்து வித்தியாசமான, என்னுடைய இயல்பு மட்டும் வித்தியாசப்பட்டிருக்கிறது, வேறாக இருக்கின்றதே. எல்லோருடைய மொழியும் மனிதர்களை போன்று மானிடருக்கு வாய்த்திருக்கக்கூடிய அறிவும் எல்லோருடைய மொழியும் எனக்கு தெரிகின்ற அளவுக்கு நான் திறன் வாய்ந்தவளாக இருக்கின்றேனே, இதற்கு காரணம் என்ன? இது அருள் கூர்ந்து எனக்கு நீங்கள் சொல்லி அருள வேண்டும் என்று முனிவரிடம் கேட்டது அந்த குயில். அதற்கு அவர் சொன்னார், அவர் அந்த குயிலிடம் சொல்லுகின்றார், சேர நாட்டில் தென்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை, சேர நாட்டில் தென்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் ஒரு வேடுவன் வசித்து வந்தான். வீரமுருகன் என்ற பெயருடைய வேடுவன். அவனுக்கு மகளாக நீ பிறந்தாய். உன்னுடைய பெயர் வீரமுருகனுடைய மகளாக பிறந்த உன்னுடைய பெயர் சின்ன குயிலி. 3 தமிழ்நாட்டிலும் உனக்கு நிகரான பெண்கள், அழகான பெண்கள் கிடையாது. உன்னுடைய அழகில் மயங்கியவனாகி உன்னுடைய மாமன் மகன் மாடன் உன்னையே மணக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆசை மொழிகள் பேசினான். அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை திருமணம் செய்து கொள்ளவும் நீ சம்மதித்தாய். ஆனால் உன்னுடைய பெற்றோர் உனக்கு வேறிடத்தில் மனம் பேசி முடித்தார்கள். அந்த வேறிடத்தில் மனம் பேசி முடித்தார்கள் என்று சொன்னால், தேன்மலை என்ற இடத்தில் மொட்டை புலியன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேடர் இருந்தான். செல்வ வளம் மிக்கவன், வீரத்தாலும் பெரும் புகழ் பெற்று திகழ்ந்தான். அவன் மீது கொண்ட அச்சத்தின் காரணத்தினால் இந்த நாடே அவன் வசப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் அவனுடைய வீர செயல்களை கண்டு அஞ்சும் நிலையில் இருந்த காரணத்தினால் அவன் என்ன சொன்னாலும் கேட்டு அறிந்தார்கள் மக்கள். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய பெயர் நெட்டை குரங்கன் என்று பேர். இந்த மொட்டை புலியனுடைய மகன் நெட்டை குரங்கன். அவனுக்கு மனம் பேசி முடித்தார்கள் உன்னுடைய பெற்றோர். இந்த செய்தியை கேட்டவுடனே மாடன் புலம்புகின்றான். என்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொன்னாய், கடைசியில் நெட்டை குரங்கனுக்கு ஒன்னு பேசி முடித்திருக்கிறார்கள் என்று சொன்ன நீ வருந்தாதே. நான் அங்கு சென்றாலும் கூட, மனம் புரிந்து கொண்டு சென்றாலும் கூட, அவர்களுடைய காவலில் நான் இருந்தாலும் கூட, வாழ நேரிட்டாலும் கூட 3 திங்களுக்குள் ஏதாவது மர்மம் செய்து ஏதாவது பேதம் விளைவித்து விட்டு உன்னை சேர்கின்றேன். 8 மாதத்தில், அதற்கு பின்னர் ஒரு 8 மாதங்கள் கழித்து அவர் கட்டிய தாலியை கையில் கொடுத்து விட்டு உன்னுடன் வந்து விடுகின்றேன். உன்னையே நான் மணப்பேன், நீ நம்புவாயாக என்று சொல்லிவிடு என்று அந்த சின்ன குயிலை கூறினார்.
சின்ன குயிலி கூறினாள் என்று இவர் கூறுகின்றார் அந்த முனிவர். சில நாட்கள் கழிந்த பின்னர் ஒரு நாள் உன்னுடைய தோழியரோடு நீ கானகத்தை சென்று விளையாடி கழிப்பதற்காக சென்றிருந்த நேரத்தில் ஒரு சேர மன்னனுடைய மகன் அங்கு வேட்டையாட வந்தான். மானை தேடிக்கொண்டு வந்தவன் தன்னுடைய துணைவர்களை விடுத்து தான் மட்டும் தனியனாக வந்து அகப்பட்டு கொண்டான். அப்பொழுது நீவர் அனைவரும் உன்னுடைய தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்தீர்கள். அப்படி விளையாடி கொண்டிருந்த வேளையில் உன்னை கண்டு உன்னுடைய அழகில் மயங்கிய அந்த சேரமான் மகன் உன்னிடம் பேச முற்பட்டான். உன்னுடைய தோழிகள் எல்லாம் அவ்விடத்தை விட்டு அகன்றார்கள். நீங்கள் இருவருமாக சிறந்த மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தீர்கள். தான் உன்னை வேத நெறிப்படி உன்னை மணந்து கொள்வேன் என்று சொல்லியும் அந்த சேர மன்னனுடைய மகன் சொன்னான். ஆனால் உங்களுடைய அரண்மனையில் எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள், கல்வி கற்றவர்கள் இருக்கின்றார்கள், என்னை ஏன் மணக்க வேண்டும் என்று சொல்லி நீயும் தடுத்தாய். நீயும் உன்னுடைய எண்ணத்தை தெரிவித்தாய். கொல்லும் மடல் சிங்கம் குழிமுயலை வேட்பதுண்டோ என்று கூறினாய் என்று கூறிவிட்டு, அதனால் என்னுடைய தோழியர்களும் என்னை விட்டு சென்று விட்டார்கள், நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நின்று கொண்டிருந்தாய். அப்பொழுது வேத நெறிப்படி உன்னை மணந்து கொள்வேன் என்று வாக்கும் அளித்தான் அந்த மன்னன். காந்தர்வ நேரில் 2 பேரும் கலந்து கொண்டிருந்த வேளையில் தான் செய்தி தெரிய வருகின்றது. குரங்கன் வந்து வெளியூருக்கு சென்றிருந்த நெட்டை குரங்கன் வந்து என்ன செய்தான், தன்னுடைய தோழியரோடு கானகத்தில் விளையாட சென்றிருக்கின்றாள் இந்த சின்ன குயிலி என்று கேள்விப்பட்டு நெட்டை குரங்கன் வருகின்றான். ஆனா அதே செய்தியை வந்து மாடனிடம் சென்று பலரும் தெரிவிக்கின்றார்கள். நெட்டை குரங்கன் வருவான் என்று அறிந்து கொண்டு அங்கு சின்ன குயிலி தன்னுடைய தோழியரோடு சென்றிருக்கின்றாள் என்று செய்தி மாடனிடம் சொல்லிவிடுகின்றார்கள். இப்ப மாடனும் தேடி செல்லுகின்றான், நெட்டை குரங்கனும் வருகின்றான். 2 பேருக்கும் தெரியாது ஒருவருக்கு ஒருவர் வருவது, அந்த 2 பேருடைய வருகையும் தெரியாது. சேர மன்னனும் அந்த சின்ன குயிலியும் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த 2 பேரும் வருகின்றார்கள். குரங்கன் மாடனை பார்க்கவில்லை, மாடன் குரங்கனை பார்க்கவில்லை. 2 பேரும் சேர மன்னனையும் சின்ன குயிலையும் ஒரு சேர பார்த்த உடனே அந்த மன்னனை வீழ்த்த வேண்டி 2 பேரும் உடைவாளை கொண்டு வீசுகின்றார்கள். அந்த வீசுகின்ற நேரத்தில் 2 பேருடைய வாளும் ஒருங்கே சென்று அந்த மன்னனை வெட்டி வீழ்த்த, உடனடியாக திரும்பிய மன்னன் மாடனையும் குரங்கினையும் 2 வாழ் வீச்சில் 2 பேரையும் வெட்டி தள்ளுகின்றார். இது நடந்து முடிகின்றது. இவ்வாறு 2 பேருமே இறந்துபட்ட உடனே தன்னுடைய அந்த சேரமன்னன் கீழே வீழ்ந்த உடனேயே அவனுடைய தலையை தன்னுடைய மடி மீது கிடத்தி கொண்டு அழுது புலம்புகின்றாள் சின்ன குயில். கண்ணீரண்டும் கண்களிலிருந்து மழை பொழிவது போன்று கண்ணீர் பெருக வாய் புலம்பி நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் கண்ணை விழித்து சொல்லுகின்றார் அந்த மன்னன், பெண்ணே, நீ இனி நான் பிழைத்திட மாட்டேன். இக்கணத்தே சில கணத்தில் நான் ஆவி துறக்க இருக்கின்றேன். இந்த நேரத்தில் என்னுடைய மனசு வந்து சந்தோஷமா இருக்கு. சாவிலும் கூட இன்பமாகத்தான் இருக்கின்றேன், துன்பம் இல்லை. இன்னும் பிறவி உண்டு மாதரசே இன்பம் உண்டு, இன்னும் பிறவி உண்டு மாதரசே இன்பம் உண்டு, நின்னுடன் வாழ்வன் இனி நேரும் பிறவியில் என்று சொல்லுகின்றார். என்று சொல்லி கண்மூடி இறந்து படுகின்றான். அந்த புன்னகைத்த முகத்தோடு அவனுடைய முகம் நிலவினை போன்று இருந்தது என்றும் பாடுகின்றார். மாண்ட உடனே இதெல்லாமே வந்து மாடன் செய்த மாயத்தால் தான் நீ இப்பொழுது குயில் உருவத்தை பெற்று வந்திருக்கின்றாய் என்று அந்த முனிவர் சொல்லுகின்றார் அந்த குயிலிடம். நின் மன்னவன் தொண்டைவள நாடு, பல்லவ நாடு, தொண்டைவள நாட்டில் கடற்கரையை அடுத்த ஒரு ஊரில் ஒரு மானிடனாக தோன்றி வளர்ந்து கொண்டிருக்கின்றான். உன்னை காட்டில் காண்பான். நீ கனிந்து இசைக்கக்கூடிய பாட்டை கேட்டு பழவினை கட்டினால் முன்வினை பயனால் மீண்டும் உங்கள் இருவருக்கும் உன்னை காதலிக்க முற்படுவான் என்று சொல்லி அந்த பொதியமலை முனிவர் செப்பினார். நான் அதை கேட்டுக்கொண்டேன். நானும் குயிலுருவம் பெற்றிருக்கின்றேன். ஆனால் உடனடியாக நான் அந்த முனிவரிடம் கேட்டேன், நான் குயிலுருவம் பெற்று ஒரு பறவை உருவத்தை பறவையாக பிறந்திருக்கின்றேன், ஆனால் அவர் மனித உருவில் இருந்தால் எப்படி நாங்கள் மனம் புரிவது என்று அந்த வினாவையும் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், பேதை பெண்ணை, நீயும் ஒரு பெண்ணாகத்தான் பிறந்தாய். விந்தியகிரி சார்பில் ஒரு வேடனுக்கு மகளாய்த்தான் பிறந்தாய். வினை பயனால் என்ன செய்தார்கள்? மாடனும் குரங்கனும் வன் பேயாக காடுமலையெல்லாம் திரிந்து வந்திருக்கின்ற நேரத்தில் உன்னை பார்த்து கொண்டார்கள். அழகான நீ மன்னனை மணந்து கொள்வாயோ என்று அறிந்து உன்னை மீண்டும் ஒரு பறவையாக ஆக்கிவிட்டார்கள். உன்னை குயிலாக்கி செல்லுகின்ற திசைகளில் எல்லாம் அவர்களும் உன் பின்னே சுற்றுகின்றார்கள். இது உனக்கு புரியவில்லையா என்று சொல்லுகின்றார். அந்த குயிலிதான், சின்ன குயிலிதான் குயிலாகவும், இந்த மாடன் குரங்கன் தான் குரங்கும் மாடுமாக காளை மாடுமாக வந்தது என்று சொல்லி நமக்கு புரிய வருகின்றது. இதை கேட்ட உடனே ஐயோ விதியோ, இறந்தவர்கள், அதாவது இதுதான் விதியோ என்று சொல்லியும், இறந்தவர்கள் வந்து ஏன் வாழ்கின்றவர்களை துயரப்படுத்துகின்றார்கள், இது நீதிதானோ என்றும் புலம்புகின்றது அந்த குயில். நான் என் காதலரை காணுகின்ற பொழுது ஒருவேளை சினத்தினால் மீண்டும் அவருக்கு ஏதாவது தீங்கு இழைத்து விட்டால் என்ன செய்வேன்? இதற்கு ஏதாவது மாற்று இருக்கின்றதா என்று சொன்னவுடன் அதற்கு முனிவர் சொல்லுகின்றார்,
பெண் குயிலே, தொண்டை வளநாட்டில் ஒரு சோலையில் வேந்தன் மகன் நின்னை கண்டு நின் பாட்டில் கருத்து இளகி நின்மேல் காதல் கொண்டு நிற்கும் போது 2 பேய்களும் பல மாயச் செயல்கள் செய்து பலவிதமான பொய்த்தோற்றங்கள் காட்டியும் அந்த வேந்தனை ஐயமுறச் செய்துவிடும். அரசனும் நின்னை வஞ்சகி என்று சொல்லி மதி மருண்டு போய் என்ன செய்வான்? உன் மீது சினம் கொண்டு உன்னை கைவிட நிச்சயிப்பான். அதற்கு பின்னால் விளைகின்ற அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீ பின்னே கண்டுகொள்ளத்தான் போகின்றாய். எனக்கு நேரமாகிவிட்டது, என மாலை நேரம் வந்து விட்டது, சந்தி ஜெபம் செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது, நான் செல்லுகின்றேன் என்று சொல்லி காற்றில் மறைந்து போய் விடுகின்றார் அந்த முனிவர். பின்னர் அந்த குயில் அந்த கவிஞரை பார்த்து பேசினதாம், காதலரே, மாமுனிவர் சொன்ன அந்த கூற்றுக்களை எல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். ஐயனே, இவற்றை உங்களுடைய திருவுள்ளத்தில் எப்படி கொள்வீரோ எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன். ஆனால் ஆரியரே, என் மீது நீங்கள் காதல் புரிவீர், இல்லை என்றால் சாதல் அருளி உங்களுடைய கைகளிலேயே உங்களுடைய கையாலே என்னை கொன்று அருள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயிலானது சரணாகதி அடைவது போல அந்த கவிஞருடைய கையில் வந்து வீழ்கின்றது. அந்த குயிலை இன்ப வெறி கொண்டு முத்தமிடுகின்றார். முத்தமிட்ட அந்த கணத்தில் அந்த குயில் மாய குயிலானது அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை, காணவில்லை, ஒரு பெண்ணாக அவருக்கு தோன்றுகின்றது. ஆசைக்கடலின் அமுதமடா, அற்புதத்தின் தேசமடா, பெண்மைதான் தெய்வீகமாம் காட்சியடா, பெண்ணொருத்தி அங்கு நின்றாள், பேருவகை கொண்டுதான் கண்ணெடுக்காது என்னை கனப்பொழுது நோக்கினாள். சற்றே தலை குனிந்தாள், சாமி இவ்வழகை எற்றே தமிழில் இசைத்திடுவேன், 2 மாலை விழுங்கும் அதிசயத்தை கூறுவேனோ, மீள விழியில் மிதந்த கவிதையெல்லாம் சொல்லில் அகப்படுமோ, தூய சுடர் முத்தை ஒப்பாம் பல்லில் கனிதழில் பாய்ந்த நிலவினையான் என்று மறத்தல் இயலுமோ, பாரின் மிசை நின்றதொரு மின்கொடி போல் நேர்ந்த மணி பெண் அரசின் மேனி நலத்தினையும் வெட்டினையும் கட்டினையும் தேனில் இனியாள் திருத்த நிலையினையும் மற்றவர்க்கு சொல்ல வசமாமோ என்று அந்த அழகிய பெண்ணுருவமாக அவருடைய கண்களுக்கு அந்த குயிலானது பெண்ணுருவமாக தெரிகின்றது. அந்த பெண்ணுருவத்தை கண்டு கவிஞருடைய கனவு கலைகின்றது. சித்தம் மயங்கி போயிருந்த அந்த சிறிது நேரம் மட்டும் சித்தம் மயங்கி போயிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய கனவு கலைகின்றது. எழுந்து பார்க்கின்ற பொழுது, விழிதிருந்து பார்க்கின்ற பொழுது அவரை சுற்றிலும் வந்து பண்டை சுவடிகளும் பழமையான ஓலைச்சுவடிகளும் எழுதுகோல் பத்திரிகை கூட்டம் பழைய பாய் ஒன்று வரிசையெல்லாம் ஒத்திருக்க நாம் வீட்டில்தான் இருக்கின்றோம் என்று நனவு நிலைக்கு வருகின்றார். அப்பொழுது அவர் சொல்ற, சோலை குயில் காதல் சொன்ன கதை அத்தனையும் மாலை அழகின் மயக்கத்தால் உள்ளத்தில் தோன்றியதோர் கற்பனையின் சூழ்ச்சி என்றே கண்டுகொள்கின்றார். அவர் சொல்லிட்டு கடைசியில் அவர் இதை ஆன்ற தமிழ் புலவியில் கற்பனையை ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க யாதானும் சற்றே இடமிருந்தால் கூறியரோ, கடைசியில் நம்மிடம் விட்டு விடுகின்றார். இதில் ஏதாவது வேதாந்த கருத்து இருந்தால் நீங்களே எனக்கும் அந்த பொருள் உரைப்பதற்கு யாதானும் சற்றே இடம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அந்த வேதாந்த கருத்து இதில் மறைந்திருக்கின்றதோ உள்ளுரை இருக்கின்றது என்பதற்கேற்ற மாதிரி அந்த உள்ளுரை கூறுகின்றார். என்னுடைய உள்ளுரை என்ன என்பதையும் இவ்விடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த காவியத்தினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது எல்லாமே உருவகத்தை போன்றும் கூறுகின்றார். அந்த குயிலினுடைய உருமாற்றம் வந்து மாயையின் வீழ்ச்சியாக கருதப்படுவது. வேதாந்தத்தின் அடிப்படையில் குயில், மாடன், குரங்கன், நாயகன் இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான உருவகமாகவே கொள்ள வேண்டும். இங்கு குயில் வந்து சேதனன் என்று சொல்லக்கூடிய, சேத்தனன் என்று சொல்வார்கள், சேதனன் என்று ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா, அந்த ஜீவனாகிய குயில் தான் என்ற அகந்தையினாலும் தனது என்ற மமதையினாலும் பரமாத்மாவிடம் சென்று பரமாத்மாவிடம் தனக்கு நேரக்கூடிய உண்மையான ஆனந்தத்தை மறைக்கின்றது. ஜீவன் பரம்பொருள் அல்லது பரமாத்மாவை அடையும் முயற்சிதான் சஞ்சலம் என்று மாமுனிவர்கள் துணிந்திருக்கின்றார்கள். ஜீவாத்மா பரமாத்மாவிடம் கொண்டிருப்பது கட்டுக்கடங்காத கவிதை காதல், லட்சிய காதல். இங்கு ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்தல் தான் அந்த காதலுக்கு வெற்றியாக கருதப்படுவது. காவியத்தில் குயிலினுடைய காதல் மனத்தின் வேட்கை, அதாவது நாயகனை அடைய வேண்டும் என்று பெயர் அவாவை குறிக்கின்றது. பிரிவு துக்கத்தையும் கூட்டம் சுகத்தையும் உணர்த்துகின்றன. குயில் கவிஞரை நாடி துன்பத்தையும் அவருடன் கூடி இன்பத்தையும் பெறுவது போல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நாடி துன்பத்தையும் பரமாத்மாவுடன் கலந்து இன்பத்தையும் பெறுகின்றது என்பதை நாம் ஒருவாறு புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த குயில் ஜீவாத்மான்னு சொன்ன கவிஞர் வந்து பரமாத்மா என்ற அந்த குறியீடுகள் சரிதான். ஆனால் கதையில் வரக்கூடிய குரங்கும் மாடும் இந்த ரெண்டும் வந்து எதை குறிக்கின்றன என்று சொன்னால்,
இந்த குயில் இவர்களுடன் காதல் நாடகம் நடத்துவது என்ன காரணத்தினால்? இதற்கு கைவல்யம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்திலும் இந்த செய்தி காணப்படுகின்றது. 2 விதமான சக்திகள், ஆவரண சக்தி என்பது விட்சேப சக்தி என்ற 2 சக்திகள். இந்த ஆவரண சக்தி என்று சொல்லப்படுவது பொருளினுடைய உண்மை வடிவத்தை மறைப்பது ஆவரண சக்தி. இந்த இடத்துல மனம் இதற்கு வசப்பட்டு உறுதி இன்னது என்று அறியாமல் உண்மையை மறந்து மயங்கி விடுகின்றது. இந்த சக்தியானது மனத்தை தடைப்படுத்தி பரம்பொருளை அடைவிடாமல் தவிக்க விட்டு விடுகின்றது. பரம்பொருளை மறப்பது, அதாவது மாடு பரம்பொருளை மறக்கும்படியாக செய்யக்கூடிய இந்த மாடு இது புதிது கிடையாது, புதுமையான செய்தி கிடையாது. பாரதி சொன்ன இந்த கூற்று புதுமையானது கிடையாது. இதேதான் நந்தனார் கதை. நந்தனார் இருந்தார் இல்லையா, நாயன்மார்கள் நந்தனார், அவர் வழி மறைத்திருக்குது மலை போல் ஒரு மாடு என்று பாடியிருப்பது இங்கு சிந்திக்கத்தக்கது. அந்த மாடு ஆவரண சக்தி. கதையில் மாடன் குறுக்கிட்டு குயிலை மயக்குகின்றான். மாயையில் சிக்குண்ட அந்த குயில் கூட மாடனோடு காதல் புரிகின்றது. இது மடமை பேய் தோற்றமாகின்றது. அடுத்து விட்சேப சக்தி, மாற்றி மாற்றி தோற்றம் அளிப்பது. ஒரு விதமான ஜால வித்தை மாதிரி இது. கணத்திற்கு கணம் இதுல வேற்றுமை காணப்படும். இடத்துக்கு இடம் வேறுபாடு தோன்றினாலும் கூட ஒரு வேகம் காணப்படும். அந்த வேகத்திலும் கூட அந்த வேகத்திலும் வேற்றுமையிலும் கூட பொய் இன்பம் தட்டுப்படக்கூடியது, தட்டுப்படும். அதனால் விட்சேப சக்தியால் கட்டுண்ட மனத்தை குரங்கிற்கு ஒப்பிட்டிருக்கின்றார்கள் தத்துவ அறிஞர்கள். ஓயாத சேட்டை உள்ள குரங்கன் குறுக்கிட்டு குயிலை தடுக்கின்றான். குயில் குரங்கனோடு சோரக்காதல் நாடகம் புரிவது விட்சேப சக்தியினுடைய வெற்றியாகும். கடைசியில் என்ன ஆகின்றதுன்னு சொன்னா, இந்த 2ம் இருந்தாலும் கூட கடைசியில் குயிலானது சரணாகதி அடைகின்றது. சரணாகதி மூலம்தான் பரம்பொருளிடம் ஐக்கியமாக முடியும். அந்த பரம்பொருளாகி எங்க கவிஞர் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய இந்த கவிஞனிடம் அந்த ஜீவாத்மாவாகிய குயில் சரணாகதி அடைகின்றது. அந்த குயில் கவிஞருடைய கையில் வீழ்வது சரணாகதியினுடைய அந்த பரம்பொருளிடம் ஐக்கியமாவதை காட்டுவது குயில் கவிஞருடைய கையில் வீழ்வது. இது மெய்க்காதல் வெற்றி பெற்றதை குறிப்பிடுவதாகும். ஆக இந்த ஆவரண சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த ஆவரண சக்தி விட்சேப சக்தியினுடைய ஆட்டம் தான் பிறவிதோறும் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு தொடர்பு. இந்த 2 ஆட்டம் முடிந்து விட்டது என்று சொன்னால் எல்லா உயிர்களும் எல்லையற்ற பேரின்பத்தை அடையக்கூடியது, பரம்பொருளை சென்று அடையக்கூடியது. அதனைத்தான் இவ்விடத்தில் சொல்லுகின்றார். இந்த குயில் பாட்டில் ஒரு முறை குரங்கின் மீதும் மாட்டின் மீதும் தன்னுடைய கைவாளை சுழற்றி எரிந்தார் இல்லையா, அந்த எரிந்த அந்த செயலானது பொய்மையான மாயத்தை வெட்டி வீழ்த்துவதை குறிப்பதாக சொல்லலாம். இதேதான் கந்தர் அலங்காரத்துல சொல்வார்கள், பாடியிருக்கின்றார். கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் சொல்லும் போது, வாழும் வேலும் ஞானத்தின் குறியீடுகள் ஞானச்சுடர் வடிவாள் என்று, ஞானச்சுடர் வடிவாள் என்றும் வழிக்கு துணை வடிவேல் என்றும் அந்த சொன்ன தொடர்கள் நமக்கு கை கொடுக்கின்றது என்று சொல்லலாம். இப்படி இந்த 2 ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையக்கூடிய அந்த வேதாந்த கருத்தை தான் இவ்விடத்தில் கூறியிருக்கின்றார் பாரதியார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பாரதி தன்னுடைய மதிப்பிட்டு, இந்த நூலை மதிப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பாரதியார் இசையில் ஈடுபாடுடையவர், மிகுதியான இசை ஆர்வம் மிக்கவராக இருந்த காரணத்தினால்தான் இசையோடு கூடிய அந்த பாட்டில் தன்னுடைய மனதை பறிகொடுக்கின்றார். அது பறிகொடுத்தவர் தான் பேரின்ப பாட்டுடையாய் ஏழுலகம் இன்பத்தை ஏற்றும் திறனுடையாய் என்று பாடுகின்றார். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா என்று பாடுகின்றார். அந்த இசை எந்த அளவுக்கு அவர் ரசித்திருக்கின்றார், இசையின்பால் ஈடுபாடுடையவர் என்பதற்கு இதை சான்றுகளா சொல்லலாம். ஆசை தரும் கோடி அதிசயங்கள் கண்டதிலே ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பம் என்றோ என்றும் காட்டுகின்றார். இப்படி தன்னுடைய இசையை ஆங்காங்கு கொட்டி கிடக்கின்ற விதத்தில் தன்னுடைய பாட்டை அந்த சந்த நயத்தோடும் அழகாக பாடியிருக்கின்றார். அந்த பாரதியினுடைய பாடல்களை ஊன்றி படித்தால் நமக்கு தெரிய வரும் இயற்கை எழிலில் எந்த அளவுக்கு தன்னை பறிகொடுத்திருக்கின்றார் என்று. ஞாயிறு, வெண்ணிலா, வெண்மீன்கள், காற்று, மழை முதலியவற்றையெல்லாம் தான் பாடிய பாடல்கள் இயற்கை எழில் மீது அவர் கொண்ட காதலை வெளிப்படுத்துவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து சொல்லியிருப்பார். எந்த அளவுக்கு இந்த இயற்கையை ரசித்திருக்கின்றார் பாரதியார் என்பதற்கு அவருடைய அத்துணை பாடல்கள் குயில் பாட்டுல ரொம்பவே சொல்லியிருப்பார். அப்படி ஒரு சிறந்த ஒரு காப்பியம்தான் இந்த குயில் பாட்டு என்ற காப்பியம். அது மட்டுமல்லாமல் இவர் மதிப்பிடுகின்ற பொழுது அவர் எந்த பாவகையத்தின் யாப்பிலக்கணம், எந்த யாப்பை பின்பற்றினார், ஆசிரிப்பாவிலேயோ அல்லது விருத்தத்திலேயோ இல்லைன்னா வெண்பாவில பாடியிருக்கிறான்னு சொன்னா எல்லாவற்றையும் எடுத்திருக்கின்றார். கலிவெண்பாவில பாடியிருப்பார். ஆனா கலிவெண்பான்னா ஒவ்வொன்றிலையும் 2ஆம் இடையில தனிச்சொல் தனிச்சொல் பின்பற்றவில்லை.
அருணகிரிநாதரும் மாணிக்கவாசகரும் எப்படி தனிச்சொல் இல்லாமல் கலிவெண்பா பாடினார்களோ அது போன்றேதான் இவரும் பாடியிருப்பார். காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல், இந்த 3 தொடர்கள் வரக்கூடிய அது கலிவெண்பா வகையை சார்ந்தது. ஆனால் அதுல தனிச்சொல் இல்லாதனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த தலை தட்டுகின்றது என்பதனாலும் அந்த அடியில் மாற்றம் ஏற்பட்டதினாலும் கலிவெண்பாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இவர் அந்த ஆரம்பித்த முறை, அந்த பாட்டு ஆரம்பித்த முறை, குயில் பாட்டை தொடங்கிய முறையானது மிக எடுப்பான முறையில், எடுப்பான கம்பீரத்தோடும் பேரழகோடும் தொடங்கி இருப்பார் அந்த காப்பியத்தை. அதனுடைய முடிவிலும் பார்க்கிற அற்புதமான முடிவாக இருக்கும். அவருடைய அந்த குயில் பாட்டினுடைய முடிவானது அற்புதமாக முடித்திருப்பார். குயிலை முத்தமிட்டதும் அது ஜோதி பெண்ணாக மாறுவதும் கடைசியில் அந்த வேதாந்த பொருளை வைத்திருக்கின்றேன் நீங்கள் அறிந்தால் சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த கூற்றுக்கள் எல்லாம் மிக அற்புதமான ஒரு முடிவு. அளவான வர்ணனை, நிகழ்ச்சியை உரைக்கின்ற பொழுது அந்த சரியான தொடர் அமைப்பு வரணும் என்றதுக்காக அந்த கவிதை தொடர்பான நிகழ்ச்சிகளை சரியான முறையில் தெளிவாக அடுக்கடுக்காக ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லக்கூடிய முறை மிக அழகாக நேர்த்தியாக அமைந்திருக்கின்றது. அனைத்து பரிமாணங்களும் ஒரு சேர கொடுத்திருக்கின்றார் பாரதியார் இந்த குயில் பாட்டில். மிகச்சிறந்த கவர்ச்சி மிக்க ஒரு படைப்பு என்று சொல்லலாம். இதை ஆரம்பிச்சோம்னா படிச்சு ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடிய விதத்தில் 715 வரிகளையும் முடிச்சிடணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு காப்பியம்தான் இந்த குயில் பாட்டு காப்பியம். அவருடைய நடை கவிதையினுடைய நடை ஓட்டத்திற்கு அகவலும் கலிவெண்பாவும் விருத்தமும் சிறப்பு செய்யும். இந்த 715 அடிகள் கொண்ட இந்த குயில் பாட்டு அகவல் நடை போன்ற ஒரு நடையை கொண்டிருக்கின்றது. ஆனால் வெள்ளோசை நிறைந்திருக்கின்றது, வெண்பாவனுடைய ஓசை நிறைந்தது. சில இடங்களில் கலித்தளை தலை காட்டுகின்றது. கலித்தளை ஓர் அடியினுடைய முதலிலும் கடைசியிலும் வரணும். கலித்தளை ஓர் அடியினுடைய முதலிலும் கடைசியிலும் கலித்தளை இடம்பெற வேண்டும். ஆனால் அவர் ஓர் அடியினுடைய முதலிலும் கடைசியிலும் வருகின்றனவே என்று இடையில் அந்த கலித்தளை வருவது கிடையாது. சில இடங்களில் வென்றலை வருமாறும் இவர் பாடியிருக்கின்றார். வென்றலை வருமாறு அமைக்க முயன்று இருக்கின்றார் என்று சொல்லலாம். கலிவெண்பா யாப்பில் அடக்கலாம் என்று சொன்னால் அவர் சொன்ன ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு 2ஆம் அடியிலும் தனிச்சொல் வர வேண்டும், தனிச்சொல்லை விடுத்து விட்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது பாரதி இந்த சரியான இந்த விருத்தப்பா பாடுவதற்கும் விருத்தப்பா பாடுவதை மேற்கொள்ளவில்லை, கலிவெண்பா பாடுவதை மேற்கொள்ளவில்லை. தனக்கென்று ஒரு புதிய பாணியை ஏற்படுத்தி கொண்டு அந்த யாப்பிலக்கணத்தை எப்படி அருணகிரிநாதர் கந்தர் கலிவெண்பாவிலும் மாணிக்க வாசகர் சிவபுராணத்திலும் புறக்கணித்து விட்டார்களோ அது போன்று இவரும் புறக்கணித்து விட்டு ஒரு புதுமையான யாப்பினை அவர் பின்பற்றினார் என்று சொல்லலாம். அந்த புதுமையான ஒரு யாப்பினை பின்பற்றி புதிய அமைப்பு முறையை அதனால் மறுமலர்ச்சி பாடல்கள் என்று அந்த நிலைக்கு கொண்டு வந்தது. புதிய ஒலிநயம் உள்ள பாடல்களை அமைத்து பாட்டை வாசிக்கின்றவர்களுடைய சிந்தனையை கவர்வதாக தன்னுடைய பாட்டை முடித்திருக்கின்றார். சொல்வளம், நகைச்சுவை உணர்வு ததும்பும்படியாக அழகாக இந்த பாட்டை நகைச்சுவை உணர்வோடு பாடியிருக்கின்றார் பாரதியார். ஆக பாரதியினுடைய பாடல்களை நாம் ஊன்றி படிக்கின்ற பொழுது அவர் இயற்கை எழில் ஈடுபட்ட ஒரு பெருங்கவிஞர் மட்டுமல்லாமல் நகைச்சுவை உணர்வு கலந்து சரியான இலக்கண முறையும் தெரிந்து கொண்டு பாடியிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது குயில் பாட்டு இன்னிசை கொட்டும் கவிதை இன்பம் செறிந்த தமிழ் நூல்களில் சிறந்ததொரு கற்பனை படைப்பு என்று கொள்ளலாம். கலை மெருகிட்ட ஒரு அற்புத சொல்லோவியமாக இருக்கின்றது குயில் பாட்டு. எளிய பதங்கள், ரொம்ப சிறு சிறு தொடர்களையும் சரி பெரிய தொடர்களையும் கையாண்டிருப்பார். அந்த எளிய பதங்களும் படிப்போருடைய மனமானது கவரத்தக்க சந்தனைய கொழிப்பும் அடங்கியதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதிக புலமை இல்லாத தமிழில் அதிக புலமை இல்லாத தமிழர்களும் கூட பொருள் தெரிந்து மனமுருகி இந்த பாட்டை அனுபவிக்க முடியும். அந்த அளவிற்கு மிக எளிமையான முறையில் பாட்டை தந்திருக்கின்றார். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சியினுடைய அற்புத சொல்லோவியமாகவே இந்த குயில் பாட்டு திகழ்வதை நம்மால் அறிய முடிகின்றது. இந்த சிறந்த கவிதை படைப்பினால் பண்டிதர்கள் கடத்தி சென்ற பையன்தமிழ் குழந்தையை கண்டுபிடித்து கொண்டு வந்த காவல் நிலையம் என்று புதுக்கவிஞராகிய புதுக்கவிஞருடைய கருத்தும் கவிஞர் வாலி பாரதி ஒரு பிள்ளையார் சொல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் இந்த செய்தியை சொல்லியிருப்பார். பண்டிதர்கள் கடத்தி சென்ற பைந்தமிழ் குழந்தையை கண்டுபிடித்து கொண்டு வந்த காவல் நிலையம் என்று பாடுவார். அப்படி கவிதை நெறியில் புது மரபினை அமைக்க வேண்டும் என்ற பாரதியாருடைய பெயர் அவாவையும் நாம் காண முடிகின்றது. ஆக கவிஞர் அதீத முயற்சியில் வெற்றியை அடைந்து விட்டார் என்ற உண்மையும் நம்மால் தெளிவாக உணர முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்ததொரு காதற் காப்பியம்தான் முப்பெரும் பாட்டுக்களில் ஒன்றாகிய இந்த குயில் பாட்டு. எல்லோருடைய உள்ளத்தையும் கவரக்கூடியதாக இருக்கும்.
அனைவரும் படித்து ரசியுங்கள். அதுல இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வை அறிந்து கொள்ளுங்கள். அதுல இருக்கக்கூடிய அந்த யாப்பு மரபை எப்படி அவர் பாடியிருக்கிறார் என்பதை அறியுங்கள். எப்படி அழகான சொற்களை சொல் வளம் மிக்கதாக அந்த பாடல் இருக்கின்றது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி என்னுடைய இந்த வாய்ப்பளித்தமைக்கு, இந்த குயில் பாட்டை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல உரை அம்மா. நீண்ட ஐயா பேசுறீங்களா? பேசுங்கய்யா, பேசுங்கய்யா, பேசுங்க. தொடருங்க, அப்படியே தொடருங்கய்யா. நீண்ட உரை. முன்பெல்லாம் வானொலியிலே இப்படித்தான் இந்த காப்பியங்களையும் கதைகளையும் வாரத்தில் ஒரு முறை இப்படித்தான் விளக்குவார்கள். அதே போலத்தான் உங்களுடைய இந்த உரையும் இருந்தது. குயில் கனவு கண்டது, குயில் முற்புறவி பற்றியெல்லாம் சிந்தித்தது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் பாரதி ஒருவேளை இந்த காலத்தில் இருந்திருந்தால் இது மாதிரியான பாடல்கள் எழுதியிருப்பாரா என்று எனக்கு சற்று அந்த காலத்திலே சமஸ்கிருதம் கலந்துதான் தமிழை பயிற்றுவித்தார். அதனுடைய தாக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. அந்த தாக்கத்தின் அடிப்படையில பல்வேறு அந்த கதைகளை எல்லாம் தொகுத்து அதை ஒன்றின் மேல் ஏற்றி வைத்து சொல்லுவது வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். அவருடைய நடை அந்த சுதந்திர போராட்டத்திலே காந்தியை சந்தித்த பிறகு அவருடைய நடை மாறுகிறது. அது வேறு விதமான ஒரு பாடல்கள் எல்லாம் அவர் அப்பொழுதுதான் தொடங்குகிறார். அதுவரை இப்படித்தான் எழுதி கொண்டிருந்தார் என்று அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். அருமையாக சொல்லியிருக்கிறீர்களம்மா. இந்த உரை குறித்து இருவர் வழக்கமா ஐயா மாப்பா திருத்தக்கன் உரை குறித்து கருத்துரை வழங்கலாம். 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாசர் ஐயா அவர்கள் சொல்லலாம். வணக்கம். திருத்தக்கன் கணினியில உட்கார்ந்துருக்காருயா, அதனால அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி சரிங்க சரிங்க. மாப்பா திருத்தக்கன் நம்ம தான் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். மதுரையில இருந்து நாசர் பேசுறேன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுயா, கேக்குது. சந்தோஷம் சந்தோஷம். முதலிலே நட்பு தமிழ் வட்டம் நடத்திய அந்த விழாவிற்கு வருகை தந்த உங்கள் மூவரையும் நான் நெஞ்சார பாராட்டி மகிழ்ந்து நன்றி தெரிவிக்கின்றேன். ஐயா ராஜேந்திரன் ஐயா, இளங்கோவரனார் ஐயா, முத்துமணி மூவருமே வந்து மதுரையில் முழு நேரமும் எங்களோடு தங்கி அந்த கூட்டத்தை சிறப்பித்தமை எங்களை கௌரவப்படுத்தியதற்கு சமம். தமிழுக்கு செய்த பெரிய தொண்டாக நான் நினைக்கிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பேச்சு அம்மா சரஸ்வதி அம்மாவுடைய பேச்சு ஒரு நல்ல தமிழ் பேச்சு, இலக்கிய விருந்து, சொல்வளமிக்கது. தொடக்கத்தில் சொன்னார்கள், எனக்கு நேரம் போதாது ஐயா, கொஞ்சம் கூட சேர்த்து போடுங்க மீட்டருக்கு மேல அப்படின்னு சொன்னாங்க. ஐயா முத்துமணி அதை காதிலே வாங்கி கொண்டு என் நேரத்தையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நானும் வகுப்பெடுத்தவன் என்கிற காரணத்தினால் மாணவர்களுக்கு இப்போ இந்த ரோட்டரி அமைப்பெல்லாம் இருக்கிறது. ஐயா இளங்கோவரனார் சில கருத்துக்களை எல்லாம் உங்கள் முன் வைத்தார். நேரத்தை பொறுத்து, அவருடைய தொழில் சார்ந்ததை பொறுத்து, அவருடைய வருவாயை பொறுத்தெல்லாம் தண்ணீர விளக்கமாக சொல்ல வேண்டிய சூழல் அந்த நேரத்தில் வந்தது. அப்போதுதான் நினைத்தேன், அது சொல்லியிருக்க வேண்டாமோ என்கிற போல. ஆனால் இப்ப நான் ரோட்டரி அமைப்பிலே தலைவராக இருந்து 35 ஆண்டுகள் இருக்கிறேன். அது சிகாகோ நகரமா இருந்தாலும், சிங்கமுனியாரியா இருந்தாலும், அமெரிக்காவா இருந்தாலும், ஆண்டிபட்டியா இருந்தாலும் 20 நிமிடம் தான் ஒரு பேச்சாளருக்கு பேச்சு. நம்முடைய 45 நிமிடம் கூட ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு 10 நிமிடம் முன் தயாரிப்பு, மோட்டிவேஷன், 10 நிமிடம் பின்பகுதியிலே சம்மரைஸ் பண்ணி சொல்லுவதற்கு தொகுப்பு, இடையில் இருக்கக்கூடிய 20 நிமிடத்தில் பாடம் நடத்தினால் போதுமானது என்றுதான் நமக்கு எல்லாம் பிஎட் எம்எட்ல எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள்.
ஸோ அந்த வகையிலே அந்த நேரமின்மை என்பது ஐயா இளங்கோமரனார் சொன்னதற்கு இன்னொரு வடிவமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், ஒரு மூத்த ஆசிரியர் என்கிற அடிப்படையில். அம்மாவுடைய பேச்சு இன்னைக்கு வேதாந்த கருத்தை உள்ளடக்கியது என்று தொடங்கினார்கள். உளவியல் சார்ந்தது என்பது உண்மை. ராவணன் எப்படி சீதை நினைத்து கொண்டே இருந்தானோ அதுபோல பாரதியார் குயிலை நினைச்சு கொண்டே இருந்தால் அது ஒரு அந்த அந்த ஆழ்மனதில் போய் உட்காந்துக்கிறோம். கான்சியஸ் ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள், அது அன்கான்சியஸாக வந்து சேரும். அப்படியே ஒரு ஆழ்மனதில் இருப்பது நினைவாகவே மாறிவிடும் என்பார்கள், ஹேபிச்சுவல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி மாறிய பேச்சு இறுதியாக ஆவரண சக்தி, வித்யோக சக்தி என்றெல்லாம் உபனிஷத்துக்குள் போய் ஒரு சொன்ன விதம் அழகுதான், அது அழகுதான். இருந்தாலும் முழுக்க முழுக்க இது கற்பனை நெறி. வள்ளுவனை எடுத்துக்கொண்டால் அறிவு நெறி, உணர்வு நெறி மேலோங்கி இருக்கும். கற்பனை நெறி பின்பகுதியில் தான் இந்த மலரை, மெல்லிய மலரை தலையில வச்சா இடுப்பு ஒடிஞ்சு செத்து போயிட்டாங்கிறதெல்லாம் கற்பனை நெறியின் உச்சமாக இருந்தாலும் கூட அது ரொம்ப குறைவாகத்தான் வைத்திருப்பார் வள்ளுவர். முழுக்க முழுக்க உணர்வு நெறி, அறிவு நெறி திருக்குறள். பட் இந்த பாடலில், குயில் பாட்டில் முழுக்க முழுக்க கற்பனை நெறி இருக்கிறது. அதற்கு காரணம் அவர் அந்த உட்பொருளை அப்படி சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் ஐயா முத்துமணி சொன்னது போல ஒரு காலம் வரை அவர் வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்துக்குள் தான் போனார். நீங்கள் சொன்ன அந்த ஆவரண சக்தி, வியோக சக்தி, ஜீவாத்மா, பரமாத்மா, இதை ஐக்கியப்படுத்துகிற அந்த விதம், இவையெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம வள்ளுவரை இதுக்கு துணைக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் மனத்துக்கண் மாசில்லான் அனைத்து அறம். அறம் என்பது மனத்துல மாசு இருக்கக்கூடாது. அந்த மாசு ஏதோ பாரதியார்ட்ட வந்துருச்சோ, அதை பார்த்தா அப்படி தெரியுது, இதை பார்த்தா இப்படி தெரியுது, அந்த மாசை அகற்ற வேண்டும். அதுதான் அந்த ஐக்கியம் என்கிற சொல்வது போல. நான் சொல்வது சரியாக இருக்குமே ஆனால் பகவத்கீதையிலே 6வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் வசனம், குதத்துவ கஸ்மலம் இதம் விஷமே சமூகஸ்திய மனோரிய சுஷ்டம் அகீர்த்திகரம் அர்ஜுனா அப்படின்னு அந்த யுத்தகலத்துல பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்வது போல இருக்கு. முத்துமணி ஐயாவுக்கு இது கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் கூட நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். மனசுல எங்க அழுக்கு வந்துச்சுன்னு கேட்பார். வில்ல விடு, ஓ எதிரி அங்க இருக்கேன் அர்ஜுனா என்று சொல்லுகிற போது அவர் யோசிக்கிறார். நம்ம பங்காளிகளாச்சே, ரத்த பந்தமாச்சே, எப்படா சண்டை போடுறதுன்னு யோசிக்கிற போது அந்த கஸ்மலம்ங்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு கூட அந்த மெட்ராஸ் பக்கம் கஸ்மாலங்குவாங்க. கஸ்மாலம் அப்படின்னா அழுக்கு. இப்படி ஒரு மாசு இருக்கே உனக்கு, இது வந்துருச்சுன்னா சூரிய குடும்பத்தையே கெடுத்துரும், சூரிய வம்சத்தையே கெடுத்துரும்னு சொல்றது மாதிரி பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்வது போல அந்த பாடல் இருக்கும். அது மாதிரிதான் இந்த மாசு நாம் வள்ளுவன்ட்டு இருந்து எடுத்துக்கொண்டு இந்த பாடலை அப்படியே அணுகினோம் என்னால் ஒரு ட்ரையாங்கிள் இதா இருக்கும். ஒரு ஏறக்குறைய என்ன சொல்றது, சின்ன குயில், மாடன், நெட்டை குரங்கான் அப்படின்னு சொல்லும் போது சேரமணன், இப்படி ஒரு சுத்தி வருகும்போது இதற்குள் எத்தனை மாசுபட்ட மனங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் நீக்கிவிட்டால் அங்கதான் பரமாத்மா வருவார், அங்கதான் இறைவன் இருப்பார், அதுதான் சுத்தமான மனது என்பதை சொல்லுவது போல பாரதியார் முடித்திருப்பது என் பார்வையில் அப்படித்தான் தெரிகிறது என்று கூறி அம்மாவுடைய பேச்சு பெரிய இலக்கிய பல சிந்தனைகளை தூண்டி விட்டிருக்கிறது. அவர்களை பாராட்டுகிறேன், நன்றி சொல்கிறேன். வணக்கம் ஐயா. நன்றி. அடுத்து இன்னொரு மல்லிகா அம்மா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு நிமிடம் கருத்துரை வழங்கலாம். ஐயா சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. குயில் பாட்டு அம்மா சிறப்பான உரை, நிறைய கருத்துக்களை சொன்னாங்க ஐயா. இப்ப ஐயா சொல்லும்போது அந்த ராவணன் நினைத்தது அதெல்லாம் சொல்லும்போது இப்ப நாமளே ஏதோ ஒரு உருவத்தை நினைச்சிட்டு வானத்தை பார்த்தோம்னா அந்த உருவம் அங்க தெரியும். அந்த மாலை நேரங்கள்லயோ அல்லது நிலவு வெளிச்சத்துலயோ பார்க்கும்போது அந்த நம்ம உள்ளம் எந்த உருவத்தை நினைக்குதோ அந்த உருவம் அங்க தெரியும். அந்த கருத்தை அதோட சொல்லும் போது அதுல ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு, காலை கதிரழகின் கற்பனைகள் பாடுகின்றேன், தங்கம் முறுக்கி தழல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ அப்படிங்கிற பாட்டு சிறப்பா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. சிறப்பான உரை. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி.
பைக்ல வந்த மாதிரி தெரியுங்களா? பைக்ல வந்து ஐயா பேசலாம் ஐயா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழ் குடல், தமிழோடு உறவான தமிழ்களம், வைகை தமிழ் சங்கம் தேனி, நற்றமிழ் புராணம், தமிழ்களம் 410, பாரதியின் குயில் பாட்டு. அற்புதம். சரஸ்வதி அம்மா சொல்லித்தான் இன்னைக்கு உண்மையிலே அந்த குயில் பாட்டை நானும் ஒரு 10-20 தடவை படித்திருக்கிறேன். இன்னைக்கு தான் அதனுடைய முழுதாக நான் புரிந்து கொள்கிற வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாள் சொன்னாங்க, கவிதை ரொம்ப நன்றாக இருக்கிறது, நகைச்சுவை கலந்திருக்கிறது, யாப்பு மிக அருமையாக இருக்கிறது, சொல்வளம் சொல்லவே வேணாம் பாரதி கிட்ட. வேதாந்தங்களை சொன்னாங்க. சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள் என்ற தத்துவங்களை 2 வகைகள் தான் பிடிக்கிறார்கள். வேதத்தை வைத்து, வேதத்தை அந்தமாக வைத்து பேசுகிறவர்கள்லாம் வேதாந்தமான, சித்தத்தை வைத்து பேசுகிறவர்கள்லாம் சித்தாந்தங்கள் ஆயின. நம்ம கிட்ட சித்தர்கள் தான் இருக்கிறாங்க, 15 சித்தர்கள். ஏன்னா வேதம்ன்றது நம்ம இது வச்சுக்கல. ஆனா பாரதியார் நிறைய இடத்துல சொல்றாரு, வேதம் படித்த தமிழ்நாடு தான் சொல்றாரு. வேதத்தை பத்தி அவர் நிறைய சொல்றாரு. அவர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல இருந்து பப்பட்டான்னு சொன்னார். நாசரையர் சொன்ன மாதிரி இது ஹேபிச்சுவல் சொல்ல, எதை நாம் நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு குறிப்பான தான். குழவி புழுவாத்தான் இருக்கும். நீங்க ஏதாவது குழவி கூட திடீர்னு தெரியாதனமா கைப்பற்றி கலைஞ்சு போச்சுன்னா பாத்தீங்கன்னா புழுவாத்தான். குழவி வந்து அது கொட்டி 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 கொட்டியதான் அதுவும் கொட்டுற அளவுக்கு அது குழவியா வளருதுன்னு சொல்றது ஒரு இயற்கையாவே இருக்கிற ஒண்ணு பார்த்திருக்கிறேன் நான். ஏனென்றால் நம்ம எதை நினைத்திருக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் என்பதை சொல்லித்தான் சொல்றேன். பாரதிக்கு எப்ப பார்த்தாலும் இந்த உயிரினுடைய நினைவிருந்தைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டியது மிக அற்புதமாக இருந்தது. நன்றாக எனக்கு நன்றாக சரஸ்வதி அம்மாளுக்கு என்னுடைய மேலான பாராட்டுகளை முதலே தெரிவித்து. அந்த இடம் இப்பொழுது இருக்கான்னு தெரியல. புதுவையில முத்தியாலுப்பேட்டைன்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு பக்கத்துல கொஞ்சம், அதாவது புதுவை பாண்டிச்சேரிக்கு கொஞ்சம் மேற்கே அந்த இடம். அவங்க சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ணசாமி செட்டியாருடைய ஒரு தோப்பு, அற்புதமான தோப்பு, நல்ல பூம்புழு, குயில் வெயில் நுழைவரியா குயில் நுழை புதம்பர், வெயிலு கூட உள்ள போகாத அந்த மாதிரி இடங்கள்ல தான் குயில் இருக்கு. ஏன்னா அந்த குயிலுக்கு எப்பயுமே தனிமைதான் ரொம்ப பிடிக்கும் போது. அதனால அது அக்கக்கானாலும் சரி, குக்குனாலும் சரி, இந்த குயிலானது தனியாக இருந்து கூவுவதென்றால் மிக நன்றாக இருக்கும், தனிமை இடங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி இடத்த பாரதி போய் பார்த்தாரு. அடிக்கடி போவாரு, அந்த குயில் கூவுறதெல்லாம் அவர் கேட்பாருன்னு சொல்லுது. அவர் கூட இருந்த வாரான்னு சொல்றாங்களே, வா ராமசாமி என்கார் அவர்கள், அவர் எழுதுறாரு, பாரதி அந்த தூப்பிற்குள் சொல்லும் பொழுதெல்லாம் நோக்கி நோக்கி களியாட்டம் ஆடுவார், ஆனந்த கண்ணீர் பெருக ஆடுவார், உண்மத்தனை போல பைத்தியம் பிடிச்சவனை போல தெரிவார், காலில் கால் தாளம் போட தாளம் கொட்ட கைகள் கொட்டி முழங்க உடல் முழக்க அபிநயம் பிடித்து ஆடுவார் அப்படி எல்லாம் சொல்லி வார சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு? கவிதை பிறந்தவுடன் நல்ல ஒரு பாடலை ஒரு பாடி முடிச்ச உடனே களைச்சு போவாராம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, மகப்பேரின் போது குழந்தை பெற்ற உடனே பெற்ற தாயானவள் மயங்கி கிடப்பதை போல பாரதி அந்த பாட்டை பாடின உடனே கீழே தரையில கொடுத்துப்பார், எழுந்திருப்பார் அப்படின்லாம் சொல்றது ரொம்ப அழகாக, ரொம்ப நல்ல அழகா சொன்னாங்க. இந்த பாரதியினுடைய கனவை பூரா அவங்களுக்கு சொன்னாங்க. இந்த மறுபிறப்பை பத்தி, முற்பிறப்பை பத்தி எல்லாம் நான் ஒன்று தவற நினைக்கல. சிலம்புல கூட அது வந்துகிட்டு தான் இருக்குது. கண்ணகி ஏன் அப்படி கஷ்டப்படுறான்றக்காக பின்னாடி சொல்றப்ப போன ஜென்மத்துல ஒரு நீலன் இருந்தாரு, சங்கமன் இருந்தாரு, பதுமன் இருந்தாரு அப்படின்னு சொல்ற வரலாறுகள் அந்த காலங்கள்ல இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப அற்புதம். மாஞ்சோலை வேடர் வராத நாளிலே போய் அவர் இந்த குயிலோட பேசிக்கிட்டு இருந்தாருலாம் சொல்லி இந்த குயிலோட துயரம் என்னன்னு அவர் கேட்டாரு அப்படின்றதெல்லாம் அற்புதமா சொல்லி ரொம்ப அழகா நீங்க பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தாங்க. நான் கூட அடிக்கடி இந்த பாடல் பாடுறப்ப சொல்றது, நம்ம உலக தமிழ் கூடல கூட பாரதி பாடி இருக்காருன்னு சொல்லி, கூடல் 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 கூடி பின்னே போல வாடல் 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 சொல்லிட்டு 2 நாள் இல்லைன்னா கூட நம்ம வாடி கூடல் கூடல் கூடல். இந்த ஓசைகளை அவரு பாரதி சொன்ன மாதிரி சொல்றதுக்கு யாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாடல் சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த காணப்பறவை கலகலவனும் ஓசையிலும் சொல்லிட்டு சுண்ணம் அடிக்கிற பெண்களுடைய ஓசைகளை கூட அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. மானுட பெண்கள் வடமுறு காதலினால் ஊனுருக பாடுவதிலும் ஊரிடும் தேன்வாரியிலும் ஏற்ற நீர் பாட்டின் இசைகளிலும் நெல்லிடுக்கும் கோட்டுடியார் தூவன கொஞ்சி மொழியிலும் சுண்ணமொழி பாட்டம் சுமிழ்ந்த பண்களிலும் எல்லாம் சொல்லி இந்த பாடல்களை சொன்னது, ஒளிகளை சொன்னதெல்லாம் பாரதிக்கே உரியது. அதைகள் எல்லாம் இந்த சரஸ்வதி அம்மாவுக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னதெல்லாம் நன்றாக இருந்தது. பெரிய சொல்லிக் கொண்டே போனால் காலத்தின் அருமை கருதி கண்டுகிறேன். ரொம்ப அற்புதம், நல்ல சொற்பொழிவு எனக்கு. அதனால எனக்கு இந்த ஒன்று கொடுத்ததை நீங்கள் எந்த அளவிற்கு அதை ரசிப்பீர்கள் என்று தெரியவில்லை. முத்தமிழ் சாமியினுடைய பேச்சை கேட்டவுடன் தான் எனக்கு ராமாயணம் பேசாக தொட்டு பார்த்தேன்.
தவ வடிவத்தில் மறைந்து தீயவை செய்த வேடன் புதருக்குள் மறைந்திருந்து பறவையை பிடிப்பது போல. எனக்கு இந்த வாலி விதைச்செடின்னு ஞாபகம் இவ்வளவு அந்த மாதிரி எனக்கு ஒரு சிந்தனையே வரல. ஏன்னா ராமனும் தவ வேடத்துல தான் இருக்கான். ஆழி தூக்குலகமெல்லாம் பரதனையாழ நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டுனான். இப்ப தவம் பண்ணிட்டு வந்த இடத்துல போய் மறைஞ்சிருந்து வாலியை கொண்டானே. வள்ளுவர் பாடின பாட்டு சரியாத்தான் இருக்குது, அது அந்த காலத்திலே நிகழ்ந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த பிறகுதான் ராமனை பற்றி ஒரு எண்ணம் எனக்கு கீழே ஒரு படி கீழே இறங்குனுச்சு. அதைத்தான் நம்ம நினைச்சு பார்க்கிறேன். ரொம்ப நன்றாக பாட்டு. சின்ன குயில் அன்று நான் கேட்டது அமரரும் கேட்டிருக்க மாட்டார் என்று பாரதி சொன்னது ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். பாரதியை கவிமணி எப்படி பாராட்டி பாடினார் என்பதை எல்லாம் சொல்லி கவிமணியுடைய புகழாரத்தை சொல்லி சொன்னார்கள். ரொம்ப அழகழகு தமிழிலே சொன்னார். காதலை வேண்டி கரைகிறேன், சாதலை வேண்டி தவிக்கின்றேன் என்று அந்த குயில் சொன்னதெல்லாம் சொல்லி எந்தெந்த இசைகள் இதயத்தை என்று ஒரு பாட்டாய் வந்தது அப்படின்னு சொன்னது. நீலக்குயிலும் நெடுதத்து துன்பக்கடலில் நாவாய் போல வந்து எங்களை காப்பாற்றியது என்றெல்லாம் சொன்னது. தொல்காப்பியரை அழைத்து வந்து கடம் சுட்டு கிழவியாகும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி இந்த இடத்துக்கு வான்னு சொல்றது பெரும்பாலும் பெண்ணாகத்தான் இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் தொல்காப்பியர் சொல்லுகிறார் என்று சொல்லி அது மெய்யிறு புணர்ச்சிக்காக அல்ல உள்ள புணர்ச்சிக்காக என்றெல்லாம் சொல்லி மிக அற்புதமாக சொன்னார்கள். சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த உருவடி தோற்றங்களை சொன்னது ஆரண்ய காண்டத்தெல்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். மாய சொற்களால் மனதை மயக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். இந்த குரங்கு மாடெல்லாம் சொல்றப்போ மாடன்னு சொல்லி நெடுங்குரங்கன்னு சொன்ன ஒரு குறிப்பிட்ட சொல்லி மிக அற்புதமாக சொல்லி இந்த பாரதியினுடைய குயில் பாட்டை எனக்கு ரொம்ப சொன்னாங்க. நிறைய சொல்லலாம் என்றாலும் கூட காலத்தின் கருதி நல்ல பேச்சு என்று குயில் பாட்டு பாரதியினுடைய முப்பாட்டுகளிலே பாஞ்சாலி சபதமும் குயில் பாட்டும் கண்ணன் பாட்டும் தான் மிக அற்புதமான பாடல்கள். அதில் ஒரு பாடலை எடுத்து மிக தெளிவாக இன்று எல்லோருக்கும் சரஸ்வதி அம்மாளுக்கு இந்த உலக தமிழ் கொள் தன்னுடைய மேலான வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றியறிதலும் தெரிவித்துக் கொள்கிறது. நானும் வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இளங்குமரன் ஐயா இருக்காங்களா? நன்றி ஐயா. நேரம் ஆகிவிட்டேன் நினைக்கிறேன். அருமையான இந்த குயில் பாட்டு நல்ல உரை சொற்பொழிவு இன்னும் சற்று நேரம் அதிகமாக இருந்தாலும் கூட நல்ல அந்த விளக்கமாக கொடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இன்று திருக்குறள் சொன்ன முத்தமிழ் சாமினிக்கும் கருத்துரை வழங்கிய பேராசிரியர் முகமது நாசர் ஐயா அவர்களுக்கும் மல்லிகா ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் இளங்குமரன் ஐயா பேசுறாங்க போல இருக்கு. பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்ல அருமையான உரை. குயில் பாட்டை நாம திரும்ப அதாவது பாட்டா படிச்சு அதனுடைய கற்பனைகள் அவருடைய சொல் நயங்களை எல்லாம் சுவைத்தது என்பதைத்தான் ஒரு ஆய்வு நோக்கோட எப்படி அதை கையாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அம்மா மிக அழகா வைத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் பாரதியை பற்றி பேசிக் கொண்டிருந்த அல்லது அந்த குயில் பாட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த உரை என்பது ஒரு புதுமையான உரையாகவே தோன்றும். நிறைந்த செய்திகள் நல்ல தேடு. அதே போல அந்த வேதாந்த கருத்துகள் என்பது ஏறக்குறைய முன்பிறவி என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் வலுத்து விட்ட காலகட்டம். ஐயா நமது நற்றமிழ் புலவர் ஐயா அவர்கள் சொன்னதை போல சிலப்பதிகார காலத்திலேயே அந்த முன்பிறவிகள் எல்லாம் தொடங்கிவிட்டது, அதற்கு முன்பே தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். அப்படியான அந்த முன்பிறவி காலகட்டத்தை சரியாக இவரும் பாரதியாரும் அவருடைய காலத்தில் கையாண்டிருக்கிறார். ஆனால் கதை என்பது கற்பனை என்று சொல்லியதற்கு பின்பாக, ஆனால் அது எது குறித்த கற்பனையாக இருக்கிறது என்று அந்த வேதாந்த கருத்துகளோடு ஒப்பிட்டு பேசியது ஒரு புறம், பாரதியினுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்திய பார்வையாக நாம் பார்க்கலாம். நடைமுறை என்பது நடைமுறைக்காகவில்லை என்பது அது அப்பாற்பட்ட செய்தி. பொதுவாக வேதாந்தங்களும் சித்தாந்தங்களும் சில செய்திகளை நாம் பகுத்தறிவு கண்கொண்டு பார்க்கின்ற பொழுது சில சிக்கல்கள் நமக்கு வரும். அம்மா மல்லிகா அம்மா அவர்கள் கூட சொன்னார்கள், எதை நினைத்து பார்க்கிறோமோ அதை போலவே தோன்றும் என்பது அதெல்லாம் முற்றிலும் உண்மை என்றே கருத வேண்டும். சற்றேறக்குறை எங்கோ ஒரு ஒலி கேட்கும், அந்த ஒலியை நாம் மனதில் ஏதாவது ஒரு பாடலாக நினைத்து கொண்டால் அந்த ஒலியும் நம்மோடு பாடுவதாகவே நமக்கு ஒரு எண்ணம், அது ஒரு இயல்பு.
எதுவாக ஆகிறாயோ அதுவாகவே அவர் மனம் என்பது அப்படியான ஒரு கட்டமைப்புக்குள் நம்மை அழைத்து செல்கிறார். அதை போல பாரதியார் அவர்கள் வேதாந்த கருத்துக்களோடு அந்த கற்பனை கதையை, குயிலின் கதையை ஒப்பிட்டு இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வேண்டும் என்கின்ற செய்தி அருமையாக சொல்லியிருக்கின்ற செய்தியை மிகச் சிறப்பாக தன்னுடைய ஆய்வுக்கு தெளிந்த, எந்த இடத்திலும் ஒரு இடர்பாடோ ஒரு தடை எதுவுமே இல்லாமல் அழகு தமிழில் மிக அருமையாக பேசியிருக்கின்ற பாங்கு என்பது பாராட்டுவதற்குரியது. மதிப்பிற்குரிய சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கு உலக தமிழ் கூடல் தமிழோடு உறவாடுகின்ற தமிழ் களத்தின் சார்பிலும் நற்றமிழ் புலனத்தின் சார்பிலும் வையை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் நன்றி இணை வணக்கத்தினையும் உரித்தாக்கி விடுகின்றோம். இந்த இனிய களத்தினை நமது தமிழ் சுமல் முத்துமணி ஐயா அவர்கள் நிறைவு செய்ய வேண்டியது. நன்றி. அருமையான உரை. நான் சொன்னது போல இன்னும் அது நேரம் இருந்தால் இன்னும் ஒரு முறை கூட பேசலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். அம்மா அவர்கள் நல்ல உரையை வழங்கியிருக்கிறார்கள். இன்று திருக்குறள் சொன்ன முத்தமிழ் சாமினிக்கும் கருத்துரை வழங்கிய நாசரையா மகளிர் ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் தொகுப்புரை தந்த நற்றமிழ் புலவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணையத்தில் கண்டு கொண்டிருந்த அனைவரையும் வழங்கி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்யலாம். நாளை மீண்டும் வேறொரு நிகழ்வில் சந்திப்போம். நாளை மல்லிகா ஆசிரியர் அம்மா அவர்களுடைய தலைமையிலே ஒரு கருத்தரங்கம். அனைவரும் கலந்து கொள்ள அன்புடன் ஐயா ஒலி எதுவும் கேட்கல. தம்பி முத்துமணி ஐயா ஸ்டில்ஸ் மாதிரி அப்படியே ஆயிட்டாங்க. இணைய பற்றாக்குறை எடுக்கும் மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. இந்த இனிய அருமையான நிகழ்வில் கலந்து கொண்ட இன்றைய இனிய நிகழ்வில் ஏறக்குறைய அருமையான திருக்குறள் சொன்ன முத்தமிழ் சாமினி அவர்களுக்கு நல்லதொரு பின்னூட்டத்தை கீதையின் உபச்சாரத்தோடு வழங்கிய மதிப்பிற்குரிய ஐயா முனைவர் பேராசிரியர் நாசர் ஐயா அவர்களுக்கு நல்லதொரு பின்னூட்டத்தை வழங்கிய மதிப்பிற்குரிய தமிழாசிரியை முத்துமணி நமது அம்மா மல்லிகா ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு இந்த இனிய நிகழ்வில் இதுகாரும் இணைந்திருக்கின்ற அன்பிற்கினிய தம்பி திருத்தக்கன் கணினி வழி இயக்கம் இயக்கி கொண்டிருக்கிறார் திருத்தக்கன் அவர்களுக்கு மகனார் அவர்களுக்கு இனிய நிகழ்வினை அழகு நமது ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறி இன்றைய இனிய நிகழ்வை நிறைவு செய்து அவர்களுக்கு நாளை சரியாக இரவு 8 மணி நமது மல்லிகா அம்மா அவர்களுடைய தலைமையில் மாணவ செல்வங்கள் பங்கெடுக்கின்ற நக இலக்கியங்கள் தொடர்பான உரை பள்ளி மாணவ மாணவியர்கள் வழங்குகிறார்கள். அந்த மாணவ மாணவியர்களை ஒருங்கிணைந்து ஒருமுகப்படுத்தி மல்லிகா அம்மா அவர்கள் தலைமையை நடத்துகிறார்கள். நாளை சரியாக இரவு 8 மணிக்கு அந்த நிகழ்வில் சந்திப்போம். இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து அமைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வளர்க செந்தமிழ். வாழ்க செந்தமிழ். வணக்கம் ஐயா. வாழ்க செந்தமிழ், வளர்க செந்தமிழ்.